பெரிய கோனார் சின்ன கோனார்னு 2 பேர் இருப்பாங்க ஒரு வீட்டில். இந்த பெரிய கோனாருக்கு வந்து கண்ணு தெரியாது, மனைவி இருக்க மாட்டாங்க. அவருடைய பையன் ஒருத்தர் மிலிட்ரிக்கு போயிருப்பான், அவன் உயிரோடு இருக்கிறானா செத்துட்டானே அவனுக்கு தெரியாது. அப்போ இவர் வாழறதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாத போயிடும். அவர் ஒரு நாள் திடீர்னு இந்த வீட்டை விட்டுட்டு தேசாந்திரம் போகிறேன் அப்படின்னு போவார். வழியில் வந்து அவருடைய தம்பி அவரை பார்ப்பார். அவர் பலாப்பழம் வாங்கின்னு வருவார் சந்தையில். அண்ணா நீ எங்கண்ணா போகிற அப்படின்னு கேட்பார். எங்கேயாவது போகிறேன் தம்பி, எனக்கு என்ன இருக்குது, பொண்டாட்டியா பிள்ளையா, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போது அந்த பெரியவர் முன்னாடி அவருடைய தம்பி சுருட்டு பிடிக்கிற பழக்கம் இருக்கும், ஆனால் அவர் முன்னாடி பிடிக்க மாட்டார். தனியாக அவருக்கு தெரியாமல் போய் ஒரு தனியான பகுதியில் பிடிப்பார். அப்போ ஒரு பையன் அவன் பையன் கேட்பான், அப்போ பெரியப்பாவுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அவர் இதில் நீ சுருட்டு பிடிச்சா என்ன, அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பான். இலக்கியம் என்ன அப்படின்னு நான் உணர்ந்துக்கணுன்னா, அப்போது அந்த சின்ன கோனார் சொல்லுவார், அவருக்கு கண்ணு தெரியாது தம்பி, எனக்கு கண்ணு தெரியுமேன்னு சொல்லுவார். அவருக்கு கண்ணு தெரியாதுக்கலாம், எனக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த எனக்கு கண்ணு தெரியும்னு ஒருத்தன் சொன்னான்ல, அதுதான் லிட்ரேச்சர். அந்த ஒரு இடத்துல பயணிக்கிறதுக்கு தான் ரைட்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. நான் பல இடங்களில் சொன்ன மாதிரி ஒரு 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 மனித சமூகத்தினுடைய இந்த அமைப்பினுடைய மிக உயரத்தில் இருக்கிற ஜனாதிபதி பிரதமரை விட ஒரு அடி உயரம் ஒரு எழுத்தாளனுக்கு எப்பயுமே உண்டு. அவன் தான் நம்பர் 1, அவனுக்கு கீழே தான் மற்ற எல்லாமே. ஏன் அப்படின்னா அவன்தான் இந்த வாழ்வின் அட்வைஸ் பண்ணுறவன் இல்லை சார். ரைட்டர், நான் 1 மணி நேரம் உங்களோட பேச போகிறேன்னா ஒரு வார்த்தை கூட என் வாயிலேருந்து அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். நான் உயிரே பண்ணணும். நான் யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு? ஏன்னா என் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை வேற கிடையாது. ஒரு பிஹெச்டி இங்கே உட்காந்துக்கிறாரு, அவருக்கு கார் ஓட்டுற அவருடைய டிரைவர் பின்னாடி உட்காந்துக்கிறார். 2 பேர் இருக்காரு. 2 பேருமே இப்போ என்ன டிபியில் வந்து பார்த்தாங்க. இன்னைக்கு 9 மணிக்கு இந்த மீட்டிங் முடிச்சுட்டு பிஹெச்டி சார் அவங்க வீட்டுக்கு போக போகிறாரு, டிரைவர் அவங்க வீட்டுக்கு போக போகிறாரு. 2 பேருடைய வாழ்க்கையும் வேற, 2 பேருடைய சம்பளம் வேற, 2 பேருடைய வாழ்க்கை தரம் வேற, 2 பேரும் வந்திருக்கிற கிளாஸ் வேற. இவங்க 2 பேருக்கும் இந்த உலகத்தில் ஒரு பொது நியாயம் இருக்கவே முடியாது. ஒரு நீதிபதிக்கும் ஒரு திருடையே தொழிலாக கொண்ட ஒரு திருடனுக்கும் ஒரு நியாயம் இருக்கவே முடியாது. அவனுக்குள்ள ஒரு ஜஸ்டிஸ் வச்சுக்கிறான். நான் அந்த வேலூர் புத்தக கண்காட்சியில் பேசும்போது சொன்ன இன்னொரு விஷயம், என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிறது நான் ரொம்ப பிரியப்படுற திருடன் மணியம் பிள்ளைன்னு ஒத்துக்கிறார், கேரளாவில் கொல்லத்தில் இன்னும் இருக்கார். அவர் வந்து நீங்கள் நம்பணும், அவருடைய ஒரு ஆட்டோபயோகிராபி புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சு. இங்கே இருக்கிற இலக்கிய நண்பர்கள்லாம் கிடைக்கும் தெரியும். நான் ஒரு தடவை கேரளாவுக்கு ஒரு பெரிய கிரிமினல் லாயர் வந்து கொல்லத்தில் அவருடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். நான் போயிருந்தேன். கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் எனக்கு ரூம் போட்டிருந்தாங்க. நான் வந்து திருடன் மணியம் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அந்த கெஸ்ட் ஹவுஸ் வர சொல்லியிருந்தேன். அவர் வந்திருந்தார். இந்த லாயர் வந்து அவர் குடும்பத்தோடு வரவேற்கிறதுக்கு என்ன வந்திருந்தார். வந்தோடனே நான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன், சுரேஷ், இவர் வந்து திருடன் மணியம் பிள்ளைன்னு. அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. அவர் நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன்னு கல்வனோ அப்படின்னு கேட்டார். திருடனோ ஒன்று பக்கா கல்வன் நான். இவரை ஏன் நீ வர சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி என்னை பார்த்தாரு. அப்போ நான் அடுத்த ஷாக் சொன்னேன், ஒன்றும் இல்லை, இவருடைய ஆட்டோபயோகிராபிக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிக்குது என்ன. ஐயோ எந்த தெய்வமே அப்படின்னார் அவர். திருடன் எழுதின புஸ்தகத்துக்கு சாகித்ய அகாடமி புஸ்தகமா அப்படின்னு அவார்டா அப்படின்னு கேட்டார். எப்பயுமே நண்பர்களே, நான் இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். திருடர்கள், பாலியல் தொழிலாளிகள், திருநங்கைகள், கூட்டி கொடுப்பவர்கள், பிச்சை எடுப்பவர்கள், பிட்பாக்கெட் அடிப்பவர்கள் என்று ஒரு கேட்டகரியை நீங்கள் போட்டுக்கினே போனீங்கன்னா உலகத்தில், இந்த உலகத்தில் எழுத ஆரம்பித்த எல்லா எழுத்தாளர்களும் இவர்கள் பக்கத்தில் தான் இருந்திருக்கிறார். எந்த கனவான் பக்கத்திலும், எந்த பணக்காரன் பக்கத்திலும், எந்த அதானிக்காகவும் ஒரு வரியை ஒரு எழுத்தாளன் எழுதினதே இல்லை. அப்படி எழுதினவன் எவனும் எழுத்தாளனாக இருக்கவே முடியாது. இந்த பாவப்பட்ட அல்லது பாவப்பட்டதாக அறியப்பட்ட, என்ன சார் நீங்கள் பேசுறதே ரொம்ப தப்பாக, ஒரு திருடன் கூட ஒரு எழுத்தாளன் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதான் அவன் ஏன் திருடன் ஆனான் அப்படி நிறைய அதுக்குள்ள பெரிய விவாதங்களையும் தர்க்கங்களையும் எழுத்தாளன் ஒரு நாளும் உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார்.
அப்போ வந்து திருடன் மணியம் பிள்ளை வந்து சுரேஷ்குமார் வந்து பார்க்கும்போது அவர் அடுத்த கேள்வி அவரை கேட்டார், நீ என்னை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டார். மணியம் பிள்ளை சொன்னார், 20 வருஷமா அந்த கோர்ட்டில் உங்களை பார்த்துனே இருக்கிறேன் சார்னார். ஏன் திருடன் மணியம் பிள்ளை வந்து அவ்வளோ பெரிய ஆளாக கருதப்பட்டார்னா, அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் அவர் சொல்கிறாரு, இந்த போலீஸ், கேரளா போலீஸ் மட்டும் ஒரு 20 நாள் லேட்டாக என்னை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. 20 நாள் தாமதித்து இருந்தால் நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருப்பேன்றார். ஏன்னா மணியம் பிள்ளைக்கு ஒரு பிரபலமான அரசியல் கட்சியில் எம்பி சீட் கொடுத்துட்டாங்க, திமுக தொகுதியில். அவர் டெபாசிட்லாம் கொடுத்து இது எலெக்ஷனில் நின்று பிரச்சாரம் பண்ணியிருந்தார். பிரச்சாரத்துக்கு போகும்போது தான் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 20 days வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர், ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அவரை. ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்குள்ளே, இவர் தான், இந்த மணியம் பிள்ளை தான் கர்நாடகாவில் போய் செட்டில் ஆகிருக்கிற இன்னொரு மணியம் பிள்ளைன்னு கண்டுபிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் மணியம் பிள்ளை ரொம்ப முக்கியமான ஆளாக எல்லாருக்கும் கருதப்பட்டார்னா, நான் பல முறை பல புத்தக கண்காட்சியில் பேசும்போது அவருடைய லைஃப்லேருந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிக்கிறேன். எல்லார் வீட்லேயும் போய் திருட மாட்டார் அவர். நான் கூட என்னுடைய ஒரு கதையில், வலின்னு ஒரு கதையில், ஒரு திருடர்களை பற்றி, உப்புக்குறவர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியிலேருந்து ஒரு திருடர்களை பற்றி எழுதியிருக்கேன். அவங்களுடைய என்ன தெரியுங்களா, அவங்களுடைய ஸ்பெஷல், ஒரு வீட்டில் போய் அவங்க ஒரு வாய் சாப்பிடாம திருடவே மாட்டாங்க. ஒருவேளை சாப்பிட முடியலன்னா அந்த வீட்டில் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு அந்த சுற்று வட்டாரம் ஒரு 100 மீட்டருக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து டாய்லெட் போயிடுவாங்க. உன் வீட்டில் சாப்பிட்டேன், இங்கேயே அதை வந்து கழிச்சிட்டேன், உனக்கு எனக்கும் எந்த பகையும் இல்லை, நாம் நண்பர்கள் அப்படின்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திருடின்னு போயிடுவாங்க. அந்த உப்புக்குறவர்னு ஒரு கம்யூனிட்டி. அந்த மாதிரி மணியம் பிள்ளை ஒரு லாஜிக் வச்சுருப்பார். அது என்னன்னா, இந்த புதுசாக பணக்காரன் ஆகி டைல்ஸ் போட்டு கம்ப்ளீட்டாக வேற ஒரு வீடு கட்டுறான் பாருங்க, புறநகர் பகுதியில், அவன் வீட்டை மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணுவார் திருடுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு புது பணக்காரர் வீட்டில் ஒரு மிகப்பெரிய திருட்டை வந்து ரொம்ப கச்சிதமாக முடிச்சுட்டு வீட்டில் வந்து படுத்துருவார் கொள்ளத்தில். காலையில் எழுந்துச்சு அந்த வீட்டுக்காரு தான் வீட்டில் அவ்வளோ பெரிய திருடு போய்க்குதுன்னு தெரிஞ்சிடும். அவர் கார் எடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனல, அவர் போக மாட்டார், நேராக மணியம் பிள்ளை வீட்டுக்கே போயிடுவார். தெரியும் அவருக்கு யார் நைட் வந்ததுன்னு. போய் காலிங் பெல் அழுத்துவார். மணியம் பிள்ளை தூக்க கழகத்தில் எழுந்துச்சு வந்து, என்ன சாரே அப்படின்னு கேட்பார். இல்லை, நைட்டு அண்ணன் நம்ம வீட்டுக்காக வந்தேங்க பழகுது அப்படின்னு கேட்பார் அவர். இது சொல்லுவார், நான் வரல. இல்லை, நீங்கள் வந்தது போனது, வெற்றிகரமாக தொழிலை முடிச்சது எல்லாமே எனக்கு தெரியும். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகல. உங்கள் திறமையில் நீங்கள் எவ்வளோ திருந்தீங்களோ நீங்களே வச்சுக்கங்க, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் போயிடுறேன்னு சொல்கிறார். நான் தான் வரவே இல்லையே, அப்புறம் எனக்கு கேள்வி பதிலாக. ஆனாச்சு, நீங்கள் வந்ததெல்லாம் கன்ஃபார்ம், அது இப்போ பிரச்சனையே இல்லை, அது கொஸ்டினே இல்லை. இப்போ தெரிய வேண்டியது என் கேள்விக்கு பதில். சரி கேளுங்க. சொல்ல ஒன்றும் இல்லை, புலி மாதிரி 2 நாய் வளர்க்குறேன் எங்கள் வீட்டில். என் மனைவி செத்துட்டா, இந்த பசங்க காப்பாற்றலைன்னா கூட இந்த நாய் 2 என்னை காப்பாற்றிடும் அப்படின்னு உறுதியாக நம்பினேன். இந்த நாயை எப்படி நீங்கள் ஏமாத்துனீங்க அதை மட்டும் சொல்லுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கே நான் போகலன்னு சொல்கிறார். மணியம் பிள்ளை சொல்லுவார், ஒன்றும் இல்லை, நான் ராத்திரி 8:30 மணிக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து செட்டில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டு ஃப்ரிட்ஜில் என்ன ஆகுதுன்னு பார்த்தேன், மத்தி மீன் ஒரு 4-5 கிலோ நல்லா மசாலாலாம் போட்டு வச்சுருந்தீங்க. நான் வீட்டில் அடுப்பத்தை வச்சு சோறு வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைலாம் பண்ணேன். இது வரலும் வீட்டுக்காரனுக்கு தெரில. அதான் இதுக்கு அட்ஜாயினா இன்னொரு கதை இருக்குது. பாரத ராஜா ஒரு தடவை அவரோட பேசினது ரொம்ப சொன்னார். பாபா, சிவாஜி கணேசனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் அவரை பார்க்க போகிறார். அவர் போனோடனே சிவாஜி அப்படியே அந்த பெரிய உருவத்தோடு எழுந்துச்சி, ராசா வா ராசா அப்படின்னு. என்னென்ன ஆச்சு? அவர் சிவாஜி வந்து ஒரு பெரிய கலைஞர்ல, எல்லாத்தையும் கதையாக சொல்லிக்கிறார். ஒன்றும் இல்லைப்பா, டெய்லி சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்குவேன். பக்கத்தில் கமலா தான் படுத்திருக்கும். கரெக்டாக 4:30 மணி அடித்தா கமலா இருக்காது. எனக்கு காஃபி போயிடும், மாமாவுக்கு காஃபி போட போவோம். 5 மணிக்கு நான் எழுந்திருவேன், ஒரு காஃபி கொடுத்து என்னை எழுப்பி விடுவாங்க. அப்படி தான் டெய்லி நடக்கும். அன்னைக்கு 4:30 மணி இருக்கும், நெஞ்சு வலிக்குது, வேர்த்து கொட்டுது, அட்டாக்.
டேபிள்லே நான் சாப்பிட வேண்டிய மாத்திரை, நாக்கு கடியில் வைக்க வேண்டிய மாத்திரை இருக்குது, எடுக்க முடியல. எடுக்க ட்ரை பண்ணால் நான் கீழே விழுந்துருவேன், அவ்வளோதான். அப்புறம் என்ன, அவ்வளோதான் சோலி முடிஞ்சிடுச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன். சோலி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அன்னைக்கு 4:30 மணிக்கே காஃபியோட கமலா ரூமுக்கு வந்து மாமா காஃபி அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் என்ன காஃபி குடிச்சு அந்த உங்கள் எதிரில் பேசினுக்கிறேன், நல்லா ஆயிடுச்சு சொல்லிட்டு பாரதராஜாட்ட சிவாஜி கேட்குறாரு, சரி மெட்ராஸில் வீடு கட்டிட்டியா அப்படிங்கிறார். 4 வீடு வச்சுக்கிறேன்றார் பாரதராஜா. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சின்ன சின்ன வீடு தானே அப்படின்னு கேட்குறாரு. பெரிய பங்களா முதல்ல போய் வித்துரு, பெரிய பங்களா கட்டாத. ஏன்னா ராம்குமார் பிரபு அப்படின்னு நான் கூப்பிட்டேன், ஒரு நாயும் திரும்பி பார்க்கல. நம்ம கூப்பிட்டா அப்படி வர அளவுக்கு மாத்திரை எடுத்துன்னு வர அளவுக்கு சின்னதாக வீடு கட்டு, பெரிய வீடு கட்டாத. கூப்பிட்டா கேட்காத அளவுக்கு பெரிய வீடு கட்டினா போய் சேர்ந்துருவேன். அட்டாக் வந்துடுச்சுன்னா எந்த நாயும் வராது. ஆமாம், இந்த இவர் வந்து மணியம்பிள்ளை வந்து வீட்டுக்குள்ளே பயங்கர சக்ஸஸாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சமைச்சு கொஞ்சம் மயக்க மருந்தெல்லாம் தடவி உள்ளேருந்து அவர் சாப்பிட்ற வெள்ளித்தட்டில் சாப்பிடுவார். புது பணக்காரர்ல, ஆமாம், வெள்ளித்தட்டிலேயே நாய்க்கு சாப்பாடு வச்சுக்கிறார். எங்கால் வச்சு உள்ளேருந்து அப்படி தட்டை விசிறி அடிச்சோடனே நாய் வந்து நம்ம முதலாளி தான் மீன் குழம்பு வச்சு நடுராத்தில் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னு க்ளீனாக சாப்பிட்டு ஃப்ளாட் ஆயிடுச்சு. அப்புறம்பா கதையை கேட்குறீங்க, அப்புறம் என்ன, அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சு இந்த வந்து தூங்கிட்டேன், நீங்கள் தான் வந்து தூக்கத்தை கெடுத்துட்டீங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன், இதோடு முடிச்சுக்கலாம் உறவை, இனிமேல் அந்த பக்கம் வந்துடாத, போலீஸுக்கு போகலன்னு போயிட்டார். முதலாளி போயிட்டார். கதை இது கிடையாது. போயிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அந்த 2 நாயும் முதலாளியை பார்த்தோடனே காலை தூக்கி வரவேற்குது, அப்படியே சத்தம் போட்டு. என்கிட்ட சத்தம் போடு, யார்கிட்ட போடணுமோ அவங்ககிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லி அவர் கீழே குனிஞ்சி நாய்கிட்ட பேசுகிறார். என்னத்தம்மா சொல்கிறாரு, நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்க தான்டா நான் தைரியமாக இருந்தேன், கேவலம் ஒரு மத்தி மீனுக்கு இப்படி சோரம் போயிட்டீங்களே அப்படின்னு நாய்கிட்ட பேசுகிறாரு. ஒரு மத்தி மீனுக்கு இப்படி சோரம் போய் என்ன இப்படி அனாதையாக ஆகிட்டீங்களாடா, உங்களை நம்பி எப்படா வாழறது, நான் என் முகத்திலே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நண்பர்களே, சத்தியமாக நீங்கள் நம்புங்க, அதான் அந்த நாய்கள் கடைசியாக தண்ணி குடிச்சது. ஒரு வாய் கூட அதுக்கப்புறம் 2 நாய் சோறு கூட எடுத்துக்கல. 6வது நாள் ஒரு நாய், 8வது நாள் ஒரு நாய் செத்துச்சு. இவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம வீட்டு எஜமானுக்கு நம்ம செய்திருக்கிறோமே என்று 2 நாயும் செத்து போனது. இது எல்லாமே திருடர் மணியம்பிள்ளையுடைய அந்த புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது. அப்போ இதுதான் நமக்கு பெரிய பாடம். நமக்கு வந்து திருக்குறள் சொல்லி, ஔவையார் சொல்லி, நாலடியார் சொல்லி, ஒன்று சொல்லி நீ இப்படி நடந்துக்கோ இப்படி நடந்துக்கோன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் சொல்ல சொல்ல இதுக்கு நேர் எப்படி நம்ம நடக்கிறது நம்ம யோசிச்சுன்னே இருப்போம். எப்பயுமே இந்த அட்வைஸ் வந்து உலகத்தில் மனிதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ நான் பல முறை சொல்லியிருக்கேன், என்னென்னா இந்த சேருக்கு அந்த பக்கம் உட்கார்றவங்க இந்த பக்கம் உட்கார்றவங்க 2 கேட்டகரி இருக்குது. தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், இந்த சேருக்கு அந்த பக்கம் உட்கார்றவங்களாம் நீங்கள் என்றைக்குமே மாறாதீங்க. இந்த சேருக்கு அந்த பக்கம் யார் யார் உட்காருவாங்கன்னா நம்ம கல்வி தலைவர்கள், அப்புறம் வந்து பிரின்சிபல்ஸு, அப்புறம் வந்து தொழிலதிபர்கள், சினிமா தேட்டர் ஓனர்கள், எம்பி, எம்எல்ஏ, அது மாதிரியான மிகப்பெரிய பதவிகள்லாம் சேருக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. இந்த எதிரில் போய் உட்காருவாங்கள நம்மள மாதிரி சாமானியர்கள் போய் உட்காருவாங்க. ஏதோ ஒரு வகையில் அவன் வெற்றி அடைந்தவன், நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள். ஆனால் அவர் ஆரம்பிக்கும் போதே, தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னான்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வெற்றி அடைஞ்சிட்ட நாயே நீ எதிரில் உட்காருக்கிறேன்னா ஒன்றும் இல்லாத வந்துக்கிறேன்னு அர்த்தம். அந்த டோனே வேறையா ஆரம்பிப்பாங்க. அந்த அந்த இலக்கியம் வந்து, இலக்கியவாதிகள் வந்து எப்பயுமே இந்த பக்கம் உட்காடுறாங்களா அவங்க கூட தான் இருப்பாங்க. அந்த பக்கம் போய் நம்ம 2 சேர் போட்டுக்கிறாங்கல்ல, இன்னொரு சேரில் நம்ம அவங்க கூட உட்காந்துக்கலான்னு எந்த எழுத்தாளனும் உட்காரவே மாட்டான். இந்த தோல்வியடைந்த வாழ்க்கையில் தோல்வியடைந்த மனிதர்கள் மத்தியில் தான் இலக்கியவாதி என்றுமே. நான் வரும்போது சாமிநாதன்கிட்ட கேட்டு கணக்கு அப்படின்னு ஒரு கதை, நான் சொன்ன கதையை நான் கேட்டுன்னு வந்தேன். நான் அதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஹால் வந்துடுச்சு. பிரமாதமான கதை அது.
ஜெயமோகனுடைய எக்ஸ்ட்ரானரியான கதை என்னென்னா, இல்லை சோற்று கணக்கு இல்லை, வெறும் கணக்கு இந்த கதைக்கு பேர். இந்த கதை என்ன கதைன்னா, ஒரு அச்சுதன் நாயர்னு ஒரு நாயர். வாழ்க்கையில் சில பேர் எல்லாத்தையும் சம்பாதிச்சு முடிச்சிருவான். 40 வயசில் 45 வயசில் ஃபினிஷ். இதுக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே ரியல் எஸ்டேட் போடுறதுக்கு நிலமே இல்லை. திருப்பத்தூர் சுற்றி அப்படிலாம் அவன் முடிவுக்கு வந்துடுவான். ஏன்னா எல்லாத்தையுமே அவன் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பான். சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேங்க்கில் ஒரு 10 கோடி, ஒரு 4 வீடு எல்லாமே செட்டில் ஆன பிறகு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படி தெரியாதவனுடைய பகல் பொழுதுகள் இருக்குதுல்ல, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இங்கே உட்காந்துக்கிற யாருமே அவனில் ஒருத்தனா ஒரு நாள் கூட இருந்திருக்கவே முடியாது. பயங்கரமாக சம்பாரிச்சுட்டு இதுக்கு மேலே இந்த வாழ்க்கை எப்படி ஓட்ட, ஏன்னா சக்ஸஸ் அவனுக்கு எல்லாமே. சக்ஸஸ் என்பது பணம் மட்டும்தான். அப்படி அந்த அச்சுதன் நாயர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பழங்குடி ஒரு ட்ரைபை போய் கூட்டின்னு வாடான்னு அனுப்புவார். இந்த காணிக்காரர்கள், இருளர்கள், அப்படி நிறைய ட்ரைப் இருப்பாங்களா, அப்படி ஒருத்தனை போய் கோலப்ப ஆச்சாரின்னு ஒரு ஆச்சாரி போய் கூட்டின்னு வருவான். அவன் சொக்கா போட மாட்டான், ஒரு வேஷ்டியை கிழிஞ்ச வேஷ்டி கட்டினிருப்பான். அவன் இப்படி கை கட்டின்னு அச்சுதன் நாயர் முன்னாடி நிற்பான். என்னடே எப்படி இருக்கா அப்படிங்கிறவான். என்ன அந்த சாக்பையிலன்னு கேட்பார் அச்சுதன் நாயர். அவன் சொல்லுவான், இல்லைங்க ஒரு அபூர்வமான பொருள் எடுத்து வந்துக்கிறானா, வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தே இருக்க முடியாதான், அதை உங்களுக்கு கொடுக்க வந்துக்கிறான்னு சொல்லுவார். அப்படின்னாடே அபூர்வமான பொருள் அப்படின்னு அச்சுதன் நாயர் கேட்பார். அப்போ அந்த பழங்குடி அந்த சாக்பையை பிரித்து அதை எடுப்பான். ஒரு பலாக்காய்ங்க அப்படின்னு சொல்லுவான். பலாக்காய் போய் என்னடா அற்புதம், எங்கள் வீட்டில் 10 மரம் கிடக்குது, காய்ச்சி தொங்குது, இந்த பலாக்காயை பிடிங்கன்னு கொடுப்பான். இவன் வாங்கி பார்த்தா அது வெங்கலத்தில் இருக்கும், உள்ள வெயிட்டே இருக்காது. பலாவில் வச்சுக்கிற முள் ஃபுல்லாக இருக்கும். பலாக்காய் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒழுங்கற்று இருக்கும். யாரோ ஒரு பெரிய கலைஞன் இந்த வெங்கலத்தில் செய்யப்பட்ட பலாக்காயை அப்படியே செஞ்சிருப்பான். ஒழுங்கற்று இருக்கும். ஒரு முள்ளு கையில் குத்தும், அவ்வளோ கரெக்டாக செஞ்சிருப்பான். அபூர்வமாக இருக்கும். உடனே அந்த அச்சுதன் நாயர் இவனை பார்த்து கேட்பான், இது எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னு கேட்பான். நண்பர்களே, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு கிளாஸ் இருக்கிறது, ஒரு வர்க்கம் இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு எப்படி இதை வந்துச்சு அப்படின்னு அவன் கேட்டான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதுன்னு அர்த்தம். எங்கள் வீட்டு ஷோகேஸில் இருக்க வேண்டியது, எங்கள் வீட்டு டீப்பா மேலே நாங்கள் அழகுக்கு வைக்க வேண்டியது. ஒரு பழங்குடி நாய் நீ உன் வீட்டில் எப்படா? அவன் சொல்லுவான், இல்லை இல்லை எசமா, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இது எங்கள் வீட்டில் தான் இருக்குது. எங்கள் தாத்தாவுக்கு, அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வெளியே போய் பேசுங்கம்மா ப்ளீஸ், நீங்கள் தான். எங்கள் தாத்தாவுக்கு நிறைய கணக்கு போட தெரியும். அது எப்படி உங்கள் தாத்தாவுக்கு கணக்கு போட தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கணக்கு போடுறதெல்லாம் நாங்கள், படித்ததெல்லாம் நாங்கள், வேலை செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள். நீ எனக்கு கீழே நீ எப்படா உங்கள் வீட்டில் எப்படா ஒருத்தனை கணக்கு போட? இல்லைங்க, இப்போது ஒரு நெல் வயலை பார்த்த உடனே 700 மூட்டை 70 மூட்டை நெல் ஆகிடும் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லிடலாம். இவங்க தாத்தன் இந்த 70 மூட்டை நெல்லில் எண்ணி பார்த்தா எத்தனை நெல் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவான். அவன் அசந்துருவான். என்னடே சொல்ற நெல்? யாருமே எண்ணி பார்க்க மாட்டாங்கன்ற திமிரில் தானே சொல்கிறேன். இல்லைங்க, ஆள் வச்சு நீங்கள் எண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே அந்த கணக்கை அப்படியே ஏன் வரையிலும் கொண்டு வந்துக்கிறாங்க. எப்படி கொண்டு வந்த? அதெல்லாம் ஒரு தெய்வத்தோட சக்திங்க. பொண்டாட்டி கூப்பிடுவார் அச்சுதன் நாயர். கூப்பிட்டு ஒரு 10 படி உளுந்து எடுத்துருவாங்க. உளுந்து முறத்தில் எடுத்துன்னு ஒரு 10 படி உளுந்த கீழே கொட்டுவாங்க. இதில் எவ்வளோ உளுந்துக்குதுன்னு சொல்லு. அவன் பார்த்துட்டு 18,436 உளுந்துங்க அப்படின்னு. ஆள் வச்சு எண்ண மாட்டேன்ற திமிரில் சொல்லாத. வீட்டில் 10-15 பேர் சாப்பிட்டு தண்ட கர்மாந்ததுக்கு சும்மா இருக்கிறான். இப்போ நான் எண்ணெய் வைக்கிறேன், எண்ணிக்கங்க. 10 உளுந்து அதிகமாக இருக்கலாம், 10 உளுந்து கம்மியாக இருக்கலாம், அவ்வளோதான். அது கூட ஏன்னா இந்த உளுத்து போன உளுந்துக்குது இல்லை, அது போயிடும். ஆனால் நம்ம கணக்கு என்றைக்குமே தப்பாக இருக்கு.
இங்கே வா 10 பேர், நீ வேலையே வேணாண்டா, இது என்னடா இப்படி ஒருத்த வந்து நிற்கிறான், எண்டா 10 பேர் உட்காந்து எண்றான். கரெக்டாக எண்ணின்னு இருக்கும்போது ஒரு 3 மணி நேரம் போட்டு எசமா கணக்கு கரெக்டாகுது. எவ்வளோ? 18,348. இவனை பார்க்குறான், என்னடா சொல்கிறான். அப்போ பொம்பளை தலைமுடியில் இருக்கிற மயிர் எவ்வளோன்னு எண்ணிடுவியோ அது நக்கல். அது என்ன நக்கல்னா, ஒரு பழங்குடியினத்தை ஒரு ட்ரைபுக்கிட்ட ஒரு உயர்ஜாதி மனோபாவத்தோட உளுந்த எண்ணிட்ட, என் பொண்டாட்டி தலையில் இருக்கிற முடி எண்ணிடுவாடா அப்படின்னு கேட்குறது. எண்ணிடுவாங்க. அவங்க தலையில் மொத்தமே 24,347 முடிதாங்க இருக்குது. இப்போ மொட்டை அடித்து அந்த அம்மாவை கூட்டின்னு வந்து தனியாக ஆள் வச்சு எண்ண முடியாதுல்ல. இந்த உண்மையை அவன் ஒத்துந்தான் ஆகணும். இப்படி எல்லாம் முடியுது. சரி, இப்போ என்ன ஏன் பார்க்க வந்த? அவன் சொல்லுவான், ஒன்றுமே இல்லைங்க, இந்த கதையை சொல்ல முடியல என்னால். ஒன்றுமே இல்லைங்க, என் பையனை காலேஜில் சேர்த்துக்கிறேன், 1000 ரூபாய் ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, இந்த வெங்கல பலாப்பழத்தை வச்சு நான் 1000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்பான். நம்மளை மனித குலம் தோன்றினதிலிருந்து இவ்வளோ பெரிய கலைஞர்களும் இவ்வளோ பெரிய வல்லுநர்களும் பணம் இல்லை என்று அவமானப்படுகிற ஒரு இடத்தில் வெற்றி அடைந்தவன் முன்னால் அல்லது உயர்ந்த ஒரு ஜாதிக்காரனின் முன்னால் தாழ்ந்து சகலமும் தேய்ந்து ஒரு நாய் மாதிரி நிற்கிற நிலைமையை எழுத்தாளர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். 1000 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவனுடைய மதிப்பு 1000 இல்லை, பல 1000. அவனுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியும். ஆனால் வீட்டில் ஒரு தெய்வம் மாதிரி வைத்திருந்த, தன்னுடைய மூதாதையர் காலத்திலிருந்து வைத்திருந்த ஒரு பலாக்காயை, அது பலாக்காய் இல்லையா, அவனுடைய குல தெய்வம், ஒரு 1000 ரூபாய் பையன் படிக்க வேண்டும் என்பதற்காக எட்டு வந்து இவங்கிட்ட விற்கிற ஒரு துர்பாக்கியமான நிலை இருக்கும். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. உண்மையிலே நீ பெரிய ஆள் தான்டே, உண்மையிலே உங்கள் தாத்தா பெரிய ஆள் தான், ரொம்ப நன்றிங்க, என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், போயிட்டு வரேன். காளியன் அவன் பேர். கொஞ்சம் தூரம் போவான். இவனால் இவனுடைய தோல்வியை ஒத்துக்க முடியாது. என்னன்னாலும் இவன் தோத்துட்டான். உங்களுக்கு புரியுதா? என்னன்னாலும் இவன் என்ன பண்ணாலும் 2-3 செக் பண்ணா அவன் தான் ஜெயிச்சான். ஒரு பழங்குடி முன்னால் நம்ம தோத்துட்டோமே என்று அந்த நாயரால் அந்த தோல்வியை ஒத்துக்கவே முடியாது. அந்த கோலப்ப ஆச்சாரியை பார்த்து அவன் கேட்பான், ஆச்சாரி அவன் எவ்வளோ தூரம் போயிருப்பான்? ஒரு 10 மைல் நடந்திருப்பாங்க. வண்டி கட்டு, அவனை போய் கூட்டின்னு வா, இன்னொரு கணக்கு மிச்சம் இருக்குது. அவன் கூட்டின்னு வருவான். அவன் கூட்டின்னு வர்றதுக்குள்ளே இவர்கள் கணக்கு போட்டு ஒரு விஷயம் செய்வார்கள். இவருடைய பத்தாயத்தில் நம்ம வந்து உரை குதிர்னு சொல்லுவோம்ல, நம்ம வீட்டில் தானியங்கள், அவங்க வந்து ஒரு குதிர் இருக்கும் அந்த வீட்டில். அந்த குதிர் நிறைய வெங்கல காசுகள் இருக்கும். எப்படின்னா, இந்த அச்சுதன் நாயர் திருவிதாங்கூர் மன்னனுக்கு வரி வசூல் செய்து கொடுக்கிற ஒரு ஏஜென்ட்டாக வேலை பார்த்தவர். நமக்கு இந்த கதையின் நுட்பத்தை நீங்கள் தவற விட்டீங்கன்னா இந்த கதையை மிஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணுகிற போதெல்லாம் அந்த மரக்கார்களை அதில் அளந்து தான் தானிய இதோ வாங்குவாங்க, அந்த வெங்கல காசை வாங்குவாங்க. அப்படி வாங்கும் போதெல்லாம் அந்த மரக்காவுக்கு ஒரு லேயர் ஃபுல்லாக புளியை ஒட்டி அளந்து போடுவாங்க. ஒவ்வொரு தடவை அப்படி அளக்கும் போதும் அந்த புளியோடு சேர்ந்து ஒட்டி கொண்டு இருக்கிற தானிய காசு முழுக்க அன்னைக்கு ராத்திரி இவங்களுடைய பத்தாயத்துக்கு வந்துடும், அந்த உரைக்கு வந்துடும். அப்படி இந்த உரை முழுக்க நிரம்பி இருக்கிற காசு இவங்க வீட்டில் இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த வெங்கல காசு செல்லாததாக கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மொத்த வெங்கல காசும் செல்லாததாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதனால பத்தாயத்திலே இருக்கு. இது எல்லாம் திருவிதாங்கூர் மன்னனுக்கு சேர வேண்டிய எவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ராடாக இருக்கிறாங்க பாருங்க. இவன் வந்து இன்னொருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறான் இல்லையா? ஆமாம், நான் இந்த மரபு இருக்குல்ல, அது இன்னைக்கு இருக்கு. என்னன்னா, நம்ம டிவியை திறந்து பாருங்க, அப்படியே ஒயிட் ஷர்ட், ஒயிட் வேட்டி, கரை வெட்டி வேட்டி கட்டி நாம் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு இவன் அட்வைஸ் பண்ணுவான். அடுத்த நாள் கோர்ட்டில் போனால் 1,10,000 கோடி அடித்தான், 45 கோடி அடித்தான், 80 கோடி அடித்தான்னு இவனை நம்மளுக்கு காமிக்கிறான். இவன் முந்தல் நாள் காலையில் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பான். இதெல்லாம் அந்த அச்சுதன் நாயர் பரம்பரையில் வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. இன்னுமே அப்படியே தொடருது இது முழுக்க முழுக்க. அப்போ வந்து இவனை கூட்டின்னு வர சொல்லுவாங்க.
இவன் கூட்டினோடனே 1000 ரூபாய் தான் சாமி திருப்பி கேட்க போகிறாரு எஜமா அப்படின்னு அவர் பயந்தன் வந்து நிற்பான். கணக்கில் நீ உங்கள் குடும்பமே ரொம்ப பெரிய புலியாலே அப்படின்னு கேட்பான். ஐயோ சாமி நான் அப்படி சொல்லலை, எங்கள் தாத்தாக்கிட்டேருந்து நானும் எல்லாம் கற்றுக்கினேன். இப்போ நாளைக்கு இது பரீட்சை நேரம் உளுந்து பொறுக்கிறது முடிய எண்ணந்து அதெல்லாம் இல்லை, இப்போ வைக்க போகிறேன், அதான் பரீட்சை. மரக்காலில் காசு அளந்து போடலை, அளந்து போகிறோம். அதே ட்ரெடிஷன், அதே புலி. ஒவ்வொரு முறை அளந்து போடும்போதும் ஒரு 20 மரக்காய் அளந்து போட்டு இதில் எவ்வளோ காயின்ஸ் இருக்கும் சொல்லு பார்க்கலாம். சொல்லிவிடுவோங்க எவ்வளோ இருக்கும். 34,347. கம்மி ஆகிட்டா அந்த 1000 ரூபாய் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேங்க. அது முக்கியம். கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இப்பொழுது அதே ஆட்களை வைத்து அச்சுதன் நாயர் காசை எண்ண வைக்கிறார். காசு மிக நிச்சயமாக இவன் சொன்ன கணக்குக்கு வரவே வராது. ஏன்னால் ஒவ்வொரு மரக்கா அளக்கிற போதும் புளியில் ஒட்டப்பட்ட காசு தனியாக ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. கடைசியாக எண்ணி முடிக்கிற போது கிட்டத்தட்ட 4000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருகிறது. அவங்ககிட்ட அந்த அச்சுதன் நாயர் சொல்கிறார், 4000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. யாரை ஏமாத்துறார் நாயை என்று சொல்கிறார். என் கணக்கு எப்படி தப்பாச்சுன்னு எனக்கு தெரியலைங்க, இதுவரையிலும் தப்பானதே இல்லைங்க. நான் வழங்குற குலதெய்வம் ஒரு நாளும் என்னை ஏமாத்தந்தே இல்லைங்க. என் கணக்கு தப்பாச்சுன்னா நான் வாழ்ந்தே பிரயோஜனம் கிடையாதுங்க, நான்கு செத்துருவோங்க என்று அவன் கதறுகிறான். முதல்ல 1000 ரூபாய் எடுத்து டேபிளில் மேஜையில் விடா நாயை யாரை ஏமாற்றி படைக்கலான்னு வந்துட்டேன். எத்தனை பேர் இது மாதிரி பொறுப்பு. இவ்வளவு ஏசி சொற்களையும் அந்த பழங்குடி கேட்கிறான். அந்த பணத்தை எடுத்து அவன்கிட்ட வச்சுட்டு என் கணக்கு எப்படி தப்பாச்சுன்னு தெரியலைங்க, என் கணக்கு எப்படி தப்பாச்சுன்னு தெரியலைங்க என்று அவன் புலம்பிக் கொண்டே போகிறான். நம்மளே ரமணன் என்று எனக்கு பிடித்தமான ஒரு கவிஞர் இருந்தார். அவர் அற்புதமான 2 வரி எழுதியிருந்தார். மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே, அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கனலில் வேகட்டுமே என்று எழுதியிருந்தார். மனிதனுடைய கண்ணீரை துடைக்க மறந்த எல்லா கைகளும் கனலில் வேக வேண்டும் என்று ரமணன் எழுதியிருந்தார். அப்போ எப்பொழுதுமே நான் அந்த காளியன் பக்கத்தில் தான் நிற்பேன். ஒருபோதும் அச்சுதன் நாயர்களுக்கு எழுத்தாளர்கள் தேவையில்லை, ஒருபோதும் அச்சுதன் நாயர்களுக்கு கவிஞர்கள் தேவையில்லை. ஒருவேளை அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் இந்த கவர்மெண்ட்டும் அச்சுதன் நாயர்களை காப்பாற்றி கொண்டே இருக்கலாம். ஆனால் எழுத்தாளன் அதற்கு நேர் எதிராக எப்பொழுதும் காளியன்கள் பக்கத்தில் இருக்க வேண்டியவர்கள். ஒருவேளை காளியன்கள் இழந்து கொண்டிருக்கிற அந்த வெண்கல பலாக்காயை அவனுக்கு காப்பாற்றி கொடுத்து நீ போ, இது உன் வீட்டில் இருக்க வேண்டியது என்று கொடுத்து அனுப்பக்கூடியவர்கள். வாழ்க்கை முழுக்க எழுத்தாளன் அவமானப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறான். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிந்து வைக்கம் முகமது பஷீர் பக்கத்தில் உள்ள கேரளாவில் உள்ளவர். ஒரு முறை பஷீர் எழுதி கொண்டே இருக்கிறார். காலையிலிருந்து எழுதுகிறார், நைட்டை பசிக்குது. எழுதினதை தூக்கி வச்சுட்டு எங்கேயாவது போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு வரலாம் என்று நடந்து போகிறார். ஒரே ஒரு மசால் தோசை சாப்பிடுகிறார். சாப்பிட்டுட்டு போய் காசு கொடுக்குறார். 2 ரூபா தான் ஒரு மசால் தோசை. இந்த கதை எழுதப்பட்ட போது அந்த ஜிப்பாவில் கை விடுறார். பர்ஸை எவனோ அடிச்சிட்டான். அந்த ஹோட்டல் முதலாளி கேட்குறான், என்ன பெரியவரே பர்ஸ் இருக்காதே அப்படின்றான். கிண்டல் பண்ணுறான். இவருக்கு தெரியல, இல்லை வீட்டில் புறப்படும் போது நான் பர்ஸோடு தான் வந்தேன், வரும்போது காக்கா தூக்கின்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்றான். இவருக்கு புரியல. அப்புறம் இப்பொழுது எதனா ஒரு வேலை சொல்ல போகிறான் இல்லையா, வெங்காய உரி மாவாட்டு அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அவன் சொல்கிறான், அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆளுக்குது, நீ ஜிப்பாவை கழட்டி டேபிளில் வைன்றான், அப்புறம் வேட்டி அவுத்து வைன்றான். பஷீர் அந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதும்போது எழுதுகிறார், நான் திரும்பி பார்த்தேன், ஒரு 100 பேர் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுறாங்க. எல்லா மனிதர்களின் கண்களையும் நான் உற்று கவனித்தேன். ஒரு எழுத்தாளன் உற்று கவனிப்பான். உற்று கவனித்தேன். எல்லா மனிதர்களுடைய கண்களில் இருந்தும் ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தை பார்க்க போகிற ஆசை மினுங்கியதை நான் பார்த்தேன். ஒரே ஒருத்தன் கூட எழுச்சி 2 ரூபா தானடா ஒரு மசால் தோசை நான் தரேன், வரவே இல்லை. ஒருத்தன் கூட எல்லாரும் சாப்பிட்டுக்கிறாங்க, குடும்பமாக தின்று சரிக்கிறார்கள். பஷீர் மிகுந்த அவமானப்பட்டு தன்னுடைய ஜிப்பாவை கழட்டி அவனுடைய டேபிள் மேலே வைக்கிறார். வேஷ்டி அவரு என்று சொல்கிறார்.
அவர் வேஷ்டியை அவுக்கிற போது யாரோ ஒருத்தன் தெருவில் இருந்து உள்ள நுழையிறான். புயல் மாதிரி நுழைந்து ஒரு அழுக்கு லுங்கி கட்டிக்கின்னு இரு 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 பெரியவரை வேஷ்டி அவுக்காத என்று சொல்கிறாங்க. வேஷ்டி அவுக்காதனா நீ கொடுப்பேடா நாய காசு நான் தரேன். அந்த கிழிந்த லுங்கி கட்டி கொண்டிருந்தவன் 2 ரூபாயை எடுத்து அந்த இவர்கிட்ட கொடுத்து அவருடைய ஜிப்பா எடுத்து நீ போட்டுக்க பெரியவரை என்று சொல்கிறாங்க. அவர் தோல் மீது கை போட்டுன்னு அவர் கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஒரு மனிதனை அவமானத்திலிருந்து மீட்பது மாதிரி ஒரு சக மனிதனுக்கு இந்த உலகத்தில் பெருமிதம் வேறு எதுவுமே இல்லை. ஒரு மனிதனின் அவமானமான தருணத்தில் அவனை மீட்டு கொண்டு வருவது அவ்வளவு அற்புதமான விஷயம். அவன் தோளில் கை போட்டு 2 நண்பர்கள் மாதிரி அந்த ஹோட்டலில் இருந்து பஷீரும் அந்த அழுக்கு லுங்கி கட்டினவனும் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்தோடனே அவன் பஷீரை பார்த்து சொல்கிறான், என்ன பெரியவரை ஜாக்கிரதையாக இருக்கணும்மா, திருட்டு பையன் ஊராயிடுச்சு இந்த ஊர், இந்த பாரு இதில் உன் பர்ஸ் எது என்று ஒரு 20 பர்ஸ் எடுத்த காமிக்கிறான். பஷீர் சொல்கிறாரு, என் பர்ஸ் அவன்கிட்ட தான் இருந்துச்சு, நான் எடுக்கவே இல்லையே, எடுக்கல, இருக்கட்டும் அவன்கிட்ட தான் இருக்கணும் என் பர்சன் விட்டேன். அவன் ஜாக்கிரதையாக இருப்பெரியவரை தோசைக்கு நான் காசு கொடுத்தேன் சொல்லிட்டு போயிட்டான். அவர் அடுத்தது எழுதுறாரு. அதான் ஒரு எழுத்தாளனுக்குரிய இடம். அவர் எழுதுறாரு, இவன் பேர் என்னன்னு கேட்க மாட்டேன், பர்செலாம் எடுக்க வேணாம், அவன் பேர் கேட்கணும்ல, கேட்க மாட்டேன். அதனால் என்ன, அவன் பெயர் அறம் என்றோ அல்லது கருணை என்றோ இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ ஒரு பிட்பாக்கெட் அடிக்கிற திருடனை பார்த்து உன் பேர் அறம் அல்லது கருணை என்று இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற தைரியம் இந்த உலகத்தில் பிரதம மந்திரி கூட இருக்காது, எழுத்தாளனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு பிரதமர் சொல்றார், அப்படியே ஒரு திருடனை பார்த்து ஹலோ மிஸ்டர் அறம் என்று ஒரு திருடனை பார்த்து சொல்வாரா? அது எழுத்தாளன் தான் சொல்ல முடியும். வாழ்நாள் முழுக்க இந்த எழுத்தாளர்களை தமிழ்நாடு எப்படி வைத்திருந்திருக்கு? யாராவது வீட்டுக்கு முன்னாடி பெல் அடித்தா திருவனந்தபுரத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்டிருந்த புதுமைப்பித்தன் எழுந்து வந்து பார்த்து யாராவது நமக்கு ஒரு 25 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பியிருப்பார்களா என்று ஏக்கத்தோடு தன்னுடைய சாகர வரையிலும் எதிர்பார்த்தான். ஒரே ஒருவர் கூட புதுமைப்பித்தனுக்கு 25 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பவே இல்லை. மண்ணெண்ணெய் தீப்பெட்டி மாதிரி என் கவிதைகள் தமிழ்நாட்டுக்கு அவசியம் என்று மகாகவி சுப்பிரமணி பாரதி எழுதினான். கடைசி வரையிலும் நாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சீட்டுக்கடி கவி எழுதி யாராவது ஒரு மன்னனிடம் இறந்து சாப்பிடுகிற நிலைமைக்கு நாம் வைத்திருந்தோம். அந்த பெரும் மரபிலிருந்து கடைசியாக எங்கள் இனிய தோழர் பிரபஞ்சன் கூட 2 வேளை சாப்பாடை எனக்கு தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தியிருந்தால் நான் இன்னும் 1000 பக்கங்கள் எழுதியிருப்பேன் என்று சொல்ல வைத்தது. அவ்வளவு வறுமையிலும் அவ்வளவு நோய்மையிலும் அவ்வளவு கீழ்மையிலும் நாம் எழுத்தாளர்களை தொடர்ந்து வைத்திருந்திருக்கிறோம். இப்போதுதான் அதெல்லாம் விலக ஆரம்பித்திருக்கிறது. எழுத்தாளரிடம் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. அவன் இஸ் நத்திங். ஆனால் அவனிடம் ஒன்றே ஒன்று இருக்கிறது நண்பர்களே, அவனிடம் அறம் என்ற ஒன்று இருக்கிறது, சொல் என்கிற ஒன்று இருக்கிறது. சொல், வேர்ட்ஸ். அந்த வார்த்தையைத்தான் எழுத்தாளன் தன்னுடைய மிகப்பெரிய சொத்தாக வைத்துக் கொண்டிருக்கிறான். ஜெயமோகனுடைய அறம் என்கிற ஒரு கதையில் ஒரு இடம் இருக்கிறது. ஒருவன் ஒரு எழுத்தாளனை ஏமாற்றி விடுவான், ஒரு பப்ளிஷர். அந்த எழுத்தாளனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அவன் கையெல்லாம் வீங்கிடும். 100 புத்தகங்களை எழுதி இவனுக்கு பப்ளிஷ் பண்ண கொடுத்திருப்பான். ஒரு பைசா கூட அந்த எழுத்தாளன் இவனுக்கு கொடுத்திருக்க மாட்டான். அந்த பப்ளிஷர் கொடுத்திருக்க மாட்டான். அந்த எழுத்தாளனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவன் எழுத்தாளனுடைய மனைவி தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியவில்லையே என்கிற ஆதங்கத்தில் ஓடிப்போய் தன்னுடைய வீட்டு கிணத்துல ஊழ்ந்து சாவதற்கு முயற்சி பண்ணுவாள். அவளை தூக்கி வெளியே போட்டு பித்து பிடித்தவன் மாதிரி நடந்து போய் அந்த பப்ளிஷர் வீட்டு முன்னாடி அந்த எழுத்தாளர் நிற்பான். எம்இ வெங்கட்ராம் என்கிற ஒரு எழுத்தாளரை பேஸ் பண்ணி தான் ஜெயமோகன் அந்த கதை எழுதியிருப்பார். போய் பார்ப்பான். அந்த அம்மாவுக்கு ஒரு 150 கிலோ இருக்கும் வெயிட். ஒரு செட்டியார் வீட்டு அம்மா, பப்ளிஷர் பொண்டாட்டி. என்ன வித்வான் ஐயா வாங்க, உன் புருஷன் என்னை ஏமாத்திட்டான்,
ஒரு எழுத்தாளனிடம் ஒன்றுமே இல்லை என்று அவன் நினைக்கிறான். என்னிடம் சொற்கள் இருக்கிறது. அவன் ஓடி போய் ஒரு பேப்பர், ஒரு தாள் எடுத்து, ஒரு பேனாவை எடுத்து, இவன் குடும்பமே உருப்படக்கூடாது, இந்த ஜென்ரேஷன், இந்த சந்ததி தழைக்கக்கூடாது என்ற அறம் பாடும். அதுதான் அரண் பாடுறது. பாடி வீட்டில் சின்ன குழந்தை இட்லி சாப்பிட்டுருவோம். அவங்க வீட்டில் ஒரு பேர குழந்தை இட்லியை பிடுங்கி அந்த பேப்பருக்கு பின்னாடி தடவி அந்த வீட்டு கதவில் அறத்தை ஒட்டி விடுவார். அந்த பப்ளிஷரின் மனைவி, அந்த பதிப்பாளரின் மனைவி பாப்பா, எவ்வளோ பெரிய தீங்கை தம் கணவன் ஒரு எழுத்தாளனுக்கு செய்திருக்கிறாள். நடந்து போவாள். அந்த வெயில், சித்திரை மாதத்து வெயில், மத்தியானம் 1 மணி, அப்படியே நடந்து போய் அவள் வீட்டுக்காரன் வந்து, ஐயோ தெய்வமே மகாலட்சுமி, நீ போய் கடைக்கு வந்துட்டியே, இதுவரெல்லாம் கடை எங்கே இருக்குதுன்னு கூட அவளுக்கு தெரியாது. அன்றைக்கி தான் முதல் முறையாக போகிறாள். நீ போய் கடைக்கு வந்துட்டியே என்று பதறுகிற போது அவள் கொதிக்கிற தார் ரோட்டில் அப்படியே உட்கார்ந்து விடுவாள். ஜெயமோகன் அந்த அறம் என்கிற கதையில் எழுதுகிற போது, உட்காருவா, என்ன பண்ணுன்னு கேட்பா. அந்த எழுத்தாளனுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு வந்தாதான் நான் உனக்கு முந்தான போட்டது உண்மை என்றாகும், இல்லை என்றால் இந்த பொள்ளையை நான் யாருக்கோ பெற்றிருக்கிறேன்டா என்று சொல்வார். அறச்சீற்றம் என்பது அவ்வளவு லேசானதில்லை. இந்த கடனை உடனே வாங்கி அவ்வளவு கைமாத்து வாங்கி அவன் போய் அவனுக்கான பணத்தை கொடுத்துட்டு வந்த பிறகுதான் அந்த எழுத்தாளன் அந்த அறம் பாடின சீட்டை கிழிப்பான் அவங்க வீட்டிலேருந்து. எல்லாம் முடிஞ்சு வந்து அந்த பொம்பளையை தூக்குகிற போது அந்த கதையில் ஜெயமோகன் எழுதியிருப்பார், அந்த பெண்ணுடைய தொடை முழுக்க தாரில் ஒட்டி நிற்கும். அந்த சதையை தாருக்கு பாதியும் மீதியை தான் நாங்கள் பிச்சு எடுத்தோம் அந்த அம்மாட்டு. அவ்வளவு அறச்சீற்றம் மிக்கது ஒரு எழுத்தாளனை ஏமாற்றுவது என்று. ஒரு எழுத்தாளனிடம் வேற ஒன்றுமே இல்லை. அவனிடம் இருப்பது மிகப்பெரிய சொற்கள் மட்டும்தான் அவனிடம் இருக்கிறது. அதை வைத்துதான் இந்த மானுடத்திற்கு அவன் தொடர்ந்து அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லி சொல்லி அவன் நமக்கு அறத்தை போதித்து கொண்டே இருக்கிறான். அதனால்தான் ஒரு ஆன்மா மாதிரி ஒரு எழுத்தாளனுடைய புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. நம்மளே, இந்த உலகத்தில் நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை, நம்மை கண்காணிப்பதற்கு இந்த கேமராக்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளவு பொய்யான விஞ்ஞான வசதிகள் என்று. ஒரு திருட வருபவன் ரொம்ப ஈஸியாக ஒரு கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வந்து நம்மகிட்ட திருடி விட்டு போகலாம். ஆனால் ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் மனசாட்சி என்ன என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, மனித குலத்தின் நெருக்கத்தில் நீ எங்கு இருக்கிறாய் என்று திரும்பி திரும்பி கேட்கிறான். என்ன பெரிய பணம் சம்பாதிப்பதற்காக நம்முடைய குழந்தைகளை நாம் ஏடிய மிஷன்களாக வளர்த்திருக்கிறோம். எனக்கு தெரிந்த நாமக்கல்லில் பல குடும்பங்கள், நான் இந்த இன்சிடென்ட்டை சொல்லும் போதே நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த பையன் பெயர் ரகுவரன். நாமக்கல்லுக்கு பக்கத்தில் 13 கிலோமீட்டரில் அவர்கள் வீடு இருந்தது. ஆனால் அந்த பையன் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க அப்பா வீட்டை காலி பண்ணின்னு வந்து நாமக்கல்ல ஒரு வாடகை வீட்டை எடுத்து அந்த பையனை ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் போட்டு படிக்க வைக்கிறார். நாமக்கல் பிராய்லர் கோழிக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, பிராய்லர் கோழிகளை மாதிரியே குழந்தைகளை உருவாக்குவதற்கும் நாமக்கல் தான் ஃபேமஸ். ரெண்டு ஒன்று தான், 2 இன்ஜெக்ஷன், ஒரு இன்ஜெக்ஷன் கோழிக்கு, இன்னொரு இன்ஜெக்ஷன் பையனுக்கு. நாம் மாற்றி மாற்றி எட்டுமே அங்கே போட்டு வரோம். நம்ம பையனை சேர்க்கறதா இல்லை, போட்டு வர்றது. என் பிள்ளைய எல்கேஜியில் போட்டேன், என் பிள்ளைய +1 போட்டேன். அப்படி போட்டாங்க அந்த ரகுன்ற பையனை. அந்த பையன் டெய்லி இந்த புள்ள பிடிக்கிற வேன் வர மாதிரி இந்த மஞ்சா வேன் ஒரு தெருவுக்கும் வரும். ஆமாம், அந்த பிள்ளைய அப்படியே கழகத்தில் தூக்கி நம்ம போட்டோம்னா அன்றைய நாள் ஃபினிஷ். அது படிக்குதா, அது ஒரு அப்பா அம்மாவோடு உறவோடு இருக்கிறதா, நம்முடைய சொந்த பந்தங்களோடு சக மனிதர்களோடு எதுவுமே இல்லை. அந்த பையன் அப்படியே படித்து வருகிறான். 10th படிக்கும்போது தான் அவன் பெருமூச்சு விடுறான். அப்பா 10 வருஷம் ஆயிடுச்சு, அப்பா இந்த லீவில் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கான் அந்த பையன். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, கடைசி எக்ஸாம் எழுதும்போது பல பசங்க நோட்லாம் தூக்கி ரோட்டில் அடிப்பாங்க. அவ்வளோ கோவங்குது இந்த கல்வி மேலே. தூக்கி போடுவான், பஸ்ஸில் விசிறி அடிப்பான். போங்கடா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்படிலாம் போட்டு வருவான் அந்த பையன். நிம்மதியாக தூங்குவான். காலையில் 5 மணிக்கு அப்பாவும் அம்மாவும் காஃபி வச்சுன்னு பிள்ளைய எழுப்புவாங்க. நேற்று தான் எக்ஸாம் முடிச்ச பிள்ளை எழுந்துச்சு. ரகு எழுந்துச்சு பார்ப்பான். எமனுங்க 2 உட்காந்துக்கிற மாதிரி அப்பா அம்மா உட்காந்துப்பாங்க. என்னான்னு கேட்பான், தம்பி இன்னிலேருந்து கோச்சிங் கிளாஸ் சேர்த்துக்கிறோம்.
என்ன எக்ஸாம் முடிச்ச அடுத்த நாள், எதுக்குங்க கோச் நீ நீட் எழுத வேணாமா அல்லது இன்ஜினியரிங் படிக்கணும்? அவன் சொல்கிறான், 10th முடித்த அடுத்த நாள்லேருந்து நான் 6 டியூஷனுக்கு போனேன்றான். சார் ஒரு நாளைக்கு 6 டியூஷன் சார். 6 மணிலேருந்து 7 மணி வரலும் ஒரு டியூஷன், 7 to 8 ஒரு டியூஷன். ஆமாம், அரை மணி நேரத்துக்குள்ளே அவன் டாய்லெட் போய் குளித்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிடணும். அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு இன்னும் 3 டியூஷன். ஒரு பிள்ளை என்னத்துக்கு ஆகணும்? அப்படியே முடித்தானா +2 அவங்க நினச்ச மாதிரி 1167 மார்க் வாங்குவானா, 1167 மார்க் வாங்கினு வரும் ஒரு பிள்ளை. இந்த மாதிரி பிராய்லர் ஸ்கூலில் படித்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவாங்க அப்பாவும் அம்மாவும். எழுவு இந்த மாதிரி அழுவாங்க. என்னன்னா 37 மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்வாங்க. அப்புறம் அந்த பையனுக்கு இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 வருஷம் படிச்சுட்டு அவனுக்கு வாழ்க்கையே மறந்துச்சு. நிலான்னா தெருன்னா. இவன் கூட படித்த பசங்களாம் ரொம்ப ஜாலியாக 3 காதல் 4 காதலை கடந்து போயிட்டாங்க. இந்த பையனுக்கு எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. காதலாவது கத்திரிக்காவது. கண்ணை திறந்து பார்த்தா இவனுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கேம்பஸ் செலெக்ஷன். அப்புறம் இவங்க அப்பா அம்மா எதிர்பார்த்த மாதிரியே பையன் வந்து யூஎஸ்க்கு செலக்ட் ஆகிட்டான். ஃபஸ்ட்டு மாத சம்பளமே 1.25 லட்சம். ஆமாம், ஒரு 20 வயசு பையனுக்கு 1.25 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்தா என்ன ஆகும் நீங்கள் அவனை கேட்டால் தான் தெரியும் உங்களுக்கு. நான் சொன்னேன்னா நான் சும்மா சொல்கிறேன்னு சொல்லுவீங்க. அவனுக்கு 1.25 லட்சம். அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாச்சா, அவன் 1 லட்சத்தை அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிடுவான். அவங்க அப்பா வாத்தியார் வேறு, 2nd கிரேட் டீச்சர். அவங்க அப்பாவும் வாத்தியார், அம்மாவும் வாத்தியார். இப்போ என்னன்னா திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கு ஞாபகம் வருது பையனை பற்றி. என்ன ஞாபகம் வருது? நம்ம பையன் நம்ம கூட பேசி 1 வருஷம் இருக்குமேன்றாரு. 1 வருஷமாக அவன் வந்து ஃபோனே பண்ணல அப்பாவுக்கு. அப்பாவுக்கும் மாதம் 1 லட்ச ரூபாய் அனுப்புகிற பிள்ளைய நம்ம கூட பேசவே இல்லையாடா. அன்றைக்கி தான் ஞாபகம் வருது. வீட்டுக்கு வந்து அம்மாட்ட கேட்குறாரு, ஏண்டி ரகு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நாள் இருக்கும்? என்ன இருந்தாலும் அது ஒரு தாய்ப்பாசல்ல. அந்த அம்மா சொல்லுது 1.25 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் 3 மாதம் ஆச்சு. அம்மா கணக்கு வச்சுக்குது. கணக்கு வச்சுக்கிற நாயை என்கிட்ட சொல்ல வேணாம்மா. அம்மா சொல்லுது, மனசுக்குள்ளே வச்சுக்கோம், நாயே உன்னால் தான்டா அப்படி ஆச்சு என் புள்ள அப்படின்னு அது நினச்சிக்கோம். இப்போ பிள்ளைக்கு வந்து அப்பா ஃபோன் அடிக்கிறாரு, அதாவது எப்படா இருக்கிற பையன் பதில், அப்பா 1ஆம் தேதியே பணம் அனுப்பிச்சிட்டப்பா. அது இல்லைடா, பணம் என்னப்பா பணம் வேணான்ற, அதுதான் இப்போ வேணும், கரெக்டாக அனுப்பிச்சிட்டேனேப்பா. இல்லை நீ நல்லா இருக்கியா? அவன் கேட்குறான், அப்பா 1.25 வருஷம் ஆச்சுப்பா நான் நல்லா இருக்கிறேன்னா அப்படின்னு நீ கேட்குறது. நீ ஏன் கேட்கல? கேட்பார்ல அப்பா, நீ என்ன கேட்டுருக்கலாம்லடா. இல்லை நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. நீங்களும் அப்பாவும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் ரகு அந்த பையன் பேசினா பாருங்க, ஏன்பா நம்ம ஊர் வந்து நாமக்கல் கிடையாது தானே, 13 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே இருக்கிற ஒரு ஊர் தானே. அங்கேருந்து நாமக்கல்ல ஏன்பா ஒரு ஒன்று கொடுத்தனத்தில் நிலம் நீர்லாம் சொல்லி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஓட்டு வீடு நம்ம வீடு, ஏன்பா அங்கே கொண்டு வந்த? நீ நல்லா படிக்கணும் தான். சரி, என் கூட படித்த மற்ற பசங்களாங்கிறாங்களா, அவங்களாம் அந்த ஸ்கூல்லே தான், அவங்களாம் நாசமாவா போயிட்டான். 2 பையன் அதில் IAS, ஒரு பையன் IRS, ஒரு 30-40 பேர் பிடி அசிஸ்டன்ட் PG அசிஸ்டண்ட்டாலாம் மாறிக்கிறான். அவன்லாம் படிக்கல, என்னை கூட்டின்னு வந்து இங்கே சேர்த்த. ஓகே, நான் இங்கே படித்தேன். உலகத்திலேயே எவ்வளவு என்னுடைய பால்யம் இருக்குல்ல சார், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பால்ய காலம் இருக்குல்ல சார், அந்த நினைவுகள் தான் சார் வாழ்க்கை. அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சார். பால்யத்தில் ஒரு ட்ரைபு பொண்ணுக்கிட்ட இருந்து நான் வாங்கின முத்தங்குதில்ல, முதல் முத்தம், இன்னைக்கு வரல எனக்கு அது மறக்கவே மறக்காது சார். எவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் எங்கே போனாலும் அப்படி ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா, ஓ எங்கள் ராஜாம்பால் முத்தம் இது அப்படின்னு ஞாபகம் வரும். அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், அப்பா என் கூட படித்த பசங்களாம் நண்டு பிடிக்கிறேன் அப்படின்னு வயலில் கை விட்டு தண்ணிப்பாம்பு பிடிப்பாங்க. எவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவனுக்கு பிடிச்சமா. அப்புறம் இந்த ஏரியை வந்து கொல்லை விடுறது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஒரு வெள்ளை வேட்டி அப்படி உதறி ஏரியை கொல்லை விட்டான்னா எல்லாரும் போய் ஏரியில் வந்து மீன் பிடிக்கலாம் அன்னைக்கு. அப்படி இதில் எத்தனை பேர் அப்படி பிடிச்சிக்குன்னு தெரியல. அட்லாங்கால் போட்டு பிடிக்கிறதுன்னு பேர் அதுக்கு. எப்படி சார் உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக தெரியும்? அப்படிலாம் நான் பிடிச்சிருக்கேன். இந்த அட்லாங்கால் போட்டு பிடிக்கிறதுனா என்னன்னா, வெறும் லுங்கியை இழுத்து கட்டிக்கின்னு அல்லது வெறும் அண்டர்வேரோட உள்ளே உட்காந்து காலை நல்லா அகட்டி அதுக்குள்ளே எவ்வளோ மீன்குதோ அப்படி சேர்த்துனே வரும்.
நான்லாம் ரொம்ப கான்சியஸாக எதிரில் ஒருத்தர் அப்படி உட்காரணும்ல, அது ஒரு பெண்ணாக உட்காரணுன்னு கடவுள்லாம் வேண்டிக்குவேன். அப்படி உட்காந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிச்சிக்கிறோம். அந்த மீனுடைய சுவையெல்லாம் இதில் உலகத்தில் அதுக்கப்புறம் எந்த 5 ஸ்டார் ஹோட்டலையும் அவ்வளோ டேஸ்ட்டில் சுவையில் நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போ இந்த அனுபவங்கள் எதுவுமே இந்த பையனுக்கு கிடையாது. பனங்காயை சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள வண்டி ஓட்டின அனுபவம் இதில் அவன் சொல்கிறேன், இது எதுவுமே எனக்கு இல்லை. இதையெல்லாம் கூட நான் ஒத்துக்கொள்ளுவேன். ஆனால் எங்கள் அம்மாவை விட எங்கள் சித்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சித்தியினுடைய மார்பு கூட்டிலேயே நான் அணைந்து கிடந்த பையன். ஒரு நள்ளிரவில் நம்ம வீட்டு உத்தரத்தில் சித்தி உத்தரத்தில் தொங்கினதை நீங்கள் தான் எழுப்பி என்னை காட்டினீர்கள். சித்தியின் காலை பிடிச்சி அழுதுகினே இருந்தேன் நான். ஆனால் அடுத்த நாள் காலையில் நீங்கள் என் தோளை தொட்டு இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஸ்கூலுக்கு போ என்று பின் கேட்டு வழியாக அந்த மஞ்சா வேனில் நீங்கள் தான் என்னை ஏற்றி அனுப்பினீர்கள். இதெல்லாம் எதுக்கு? இந்த மாதம் 1.25 லட்ச ரூபா வாங்கிறதுக்கு தானே. அப்பா சொல்கிறாரு, தம்பி எனக்கு பென்ஷன் வருது, நானும் அம்மாவும் இதுவரையிலும் உன் பேரில் 2 கோடி ரூபாயை சேர்த்து வைத்திருக்கிறோம். நீ அனுப்புகிற காசு அதை சும்மா வச்சில்ல, தீபாவளி சீட்டு கட்டுறோம், வட்டி கூடுறோம், எல்லாம் சேர்த்து இதை ஒரு 3 கோடி ரூபாயாக மாற்றப் போகிறோம். பையன் கேட்கிறான், மாற்றி உனக்கு அடையாறில் ஒரு 3 பெட்ரூம் உள்ள ஒரு மிகப்பெரிய பங்களா வாங்க போகிறோம். பையன் சொல்கிறான், நான் இனிமேல் வாழ்க்கையில் இந்தியா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். இங்கேயே எனக்கு ஒரு வெள்ளைக்கார பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், தேம்ஸ் நதிக்கரையில் ஒரு பிரமாதமான பங்களாவில் நான் குடியிருக்கிறேன், வீட்டுக்கே வரமாட்டேன். டோன்ட் வரி. நண்பர்களே, இந்த இடத்தில் ஒன்று கற்றுக்கொள்ளுங்கள், கேள்விப்படுங்கள், அனுபவியுங்கள், உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். ஒரு பையனின் ஒரு வார்த்தையில் உங்களுடைய 30 வருஷ உழைப்பு ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சா? 3 கோடி ரூபாய் அன்வேலிடு மணி ஆயிடுச்சு. மோடி இன்னும் நாளையிலிருந்து இந்த பணம்லாம் செல்லாதுன்னு சொன்னார்ல, அடுத்த நாள்லாம் நம்ம என்ன மனநிலையில இருந்தோ அந்த மனநிலைக்கு அப்பா அம்மாவும் போயிட்டாங்களா, வேணான்ட்டான். நீ வச்சுக்கோ, நான் வரவே மாட்டேன், எனக்கு அடையாறும் வேணாம், 3 பெட்ரூம் வேணாம், நான் இங்கேயே இருந்து எங்கள் வெள்ளக்காரி சிநேகிதியோடய சேர்ந்து செத்து போயிடுறேன்ட்டான். அப்போது உலகம் முழுக்க இது இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கிரியேட்டிவ் பையன்றவன் யாரு? ஒரு வகுப்பறையில் ஒரு டீச்சர் பாடம் நடத்துகிறார், ஒரு பிசிக்ஸ் டீச்சர். இணைக்கோடுகள் ஒன்றாய் சேராதுன்னு சொல்றார். கிளாஸ் ரூமில் இருக்கிற 50 பையனும் அதை ஒத்துக்கொள்கிறான், அமைதியாக நோட்ஸ் எடுக்கிறான். பிசிக்ஸ் டீச்சர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு பையன் எழுந்து கேள்வி கேட்கிறான், சார் இணைக்கோடுகள் எங்கேயுமே ஒன்னா சேராதா சார் என்று கேட்கிறான். இந்த மாதிரி நான் போர்டில் போடுறேன், எங்கேயா சேருதா? அந்த பையன் கேட்கிறான், போர்டை தாண்டி வெளியே வாங்க சார் என்று சொல்கிறான். வாத்தியாருக்கு இப்போ குழப்பமாகுது, ஒருவேளை போர்டை தாண்டி வெளியே போனால் ஒன்னா சேர்ந்துருமோ? அவன் சொல்றான், பூமி உருண்டையானது, தட்டையானது இல்லை. அப்ப இணைக்கோடு எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்துதான் ஆக வேண்டும். அப்படி கேட்கிறான்ல, அந்த பையன் தான் கிரியேட்டர். இந்த எல்லாத்தையும் ஒத்துக்கணும்ல. அந்த 59 பேரும் பிஜி அசிஸ்டன்ட் ஆவான், ரெவன்யூவில் பெரிய ஆஃபீஸர் ஆவான், எது ஒன்றா ஆகிடுவான். அந்த ஒரு பையங்கிறான்ல, அவன் தான் சயின்டிஸ்ட் ஆவான், அவன் தான் எழுத்தாளன் ஆவான், அவன் தான் கவிஞன் ஆவான். அந்த ஒரு பையனுக்காக தான் புக் ஃபேர் நடக்குது. அந்த ஒரு பையன் யாரு இந்த ஊர்ல என்று கண்டுபிடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம். நாம் என்ன பண்றோம், பேரண்ட்ஸு நம்ம புள்ள அந்த ஒரு பையனை ஆகாத பார்த்துக்கிறோம். தம்பி தயவு செய்து இந்த 59 பேர்ல ஒரு பையனா சாமி, நம்மளுக்கு வேணாம், இதெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம ரொட்டி சுடுறவனா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் சார். இப்போ அது ஒரு பிரமாதமான கதை இருக்கு. லண்டன்ல பேக்கரியில வேலை பார்க்குற ஒரு அப்பா வீட்டுக்கு வராரு, ஹார்ட் அட்டாக்ல செத்துறாரு. அம்மா நிலை குலைஞ்சு போறா, கிறிஸ்துமஸ் லீவுக்கு வரா, வீட்டில் செத்துறா. அம்மா நிலை குலைஞ்சு போய் பையன்கிட்ட எங்கெங்கயோ சேர்த்து 99 பவுண்ட் கிடைக்குது அவளுக்கு. அதை எடுத்து பிள்ளைகிட்ட கொடுத்து, லண்டன்ல தம்பி நேராக இதை எடுத்துன்னு போ, லண்டன்ல போய் அப்பா வேலை செஞ்ச ஃபேக்டரியில் போய் எங்க அப்பா செத்துட்டாரு, நான் அந்த வேலை செய்கிறேன் என்று சேர்ந்து கொள். பையன் போறான். போகும்போது அவனுக்கு ஒன்று தோன்றுகிறது, நாம ஏன் போய் அப்பா வேலை செஞ்ச ஃபேக்டரியிலேயே போய் ரொட்டி சுடணும், நாமளே இந்த 99 பவுண்ட் வச்சுன்னு ஒரு ரொட்டி சுடுற கடையை நாமளே ஆரம்பிச்சா என்ன என்று கேட்கு. இந்த பையன் தான் நமக்கு வேணும். போகும்போதே அவன் யோசிக்கிறான். அவன் அந்த ஃபேக்டரிக்கே போல,
அவன் தனியாக போய் இந்த 99 பவுண்டு வச்சுன்னு அப்பா சுட்டதை விட பிரமாதமான ரொட்டிகளாக இவன் சுட்டு விற்கிறான். அப்படியே ஒரே மாதத்துக்குள்ள 950 பவுண்டு இவன் சம்பாதிக்கிறான், லாபம் கிடைக்குது. ஒருவேளை அந்த கம்பெனியில் சேர்ந்திருந்தா அவனுக்கு 50 பவுண்டு கூட சம்பளம் வந்திருக்காது. அம்மாவுக்கு சந்தோஷமா லெட்டர் எழுதுறான், அம்மா நான் அப்பா சொன்ன ஃபேக்டரிக்கே போல, நானே ரொட்டி சுட்டேன், 950 பவுண்டு சம்பாதிச்சிட்டேன். அம்மா பயங்கர சந்தோஷப்படல, உச்சி மோறல, தம்பி ரொம்ப தப்பு பண்ற, தயவு செய்து அந்த 950 பவுண்டு எடுத்துன்னு போய் அப்பா வேலை செஞ்ச முதலாளிகிட்ட கொடுத்துட்டு அவர் கடையில் வேலைக்கு சேர்ந்துரு. இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது, இதெல்லாம் நஷ்டம் வரும். பையன் இப்போ இந்த கதையை எங்கேருந்து தெரியுமா அந்த ரைட்டர் ஆரம்பிக்கிறான்? லண்டனுக்கே மேயர் ஆயிட்டான் அந்த ரொட்டி சுட்டுற பையன். வீட்டுக்கு போயின்னுறான், கிறிஸ்மஸ் லீவுக்கு வீட்டுக்கு போகிறான். ஒரு 10 கார் அவன் கூட போகுது. மிகப்பெரிய ஃபேக்ட்ரி, லண்டன் முழுக்க இவனுடைய பிரெட்டு தான் நம்பர் 1 பிரெட்டு, பிராண்டட் பிரெட். அது அந்த ஃபேக்ட்ரியில் அப்பா வேலை செஞ்ச ஃபேக்ட்ரியில் எங்கே இருக்குதுன்னே தெரில. மிகப்பெரிய மனுஷனாக மாறிட்டான். வீட்டுக்கு போகிறான். இப்போ இவனுக்கு வீட்டுக்கு போகும்போது என்ன பயம் வருதுன்னா, அம்மா வழியிலே இவனை வழிமறிச்சு, இதெல்லாம் தப்பு தம்பி, தயவு செய்து இந்த காரெல்லாம் திருப்பி எடுத்துன்னு போய் அப்பா வேலை செஞ்ச ஃபேக்ட்ரி முதலாளி எங்கிற செத்துட்டாருமா, அவர் பையன் இருப்பான், அவனை போய் எழுப்பு, போய் உங்கள் அப்பா ஃபேக்ட்ரியில் தான் எங்கள் அப்பா வேலை செஞ்சார், நான் இப்போ கூட வெறும் 99 ரூபாய்க்கு ரொட்டி சுட உங்கள்கிட்ட வரேன். இப்படி ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம பசங்க வரணும் தான் நம்ம எல்லோரும் விரும்புகிறோம், உள்ளுக்குள்ள விரும்புகிறோம். அதனால்தான் ரேக்ல இருந்து பாட புத்தகத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு புத்தகத்தை எடுத்தினாலும் ஒரு அப்பா அம்மா பதறுகிறோம். ஐயோ என் பிள்ளை +2 படிக்குது, +2 படிக்கும்போது ஒரு கதை புத்தகம் படிச்சா என்ன ஆயிடும்? ஒன்றாவாது. ஒரு கதை புத்தகம் படித்தால் உன் பிள்ளை ஒரு மனிதனாக மாறுவான். அதை எடுக்கிறத தடுக்கிறோம் நாம. மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே, அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கனலில். மிக நிச்சயமாக அந்த பையன் ஒரு பழங்குடி மனிதனை ஏமாற்ற மாட்டான். மிக நிச்சயமாக பாடப்புத்தகங்களை தவிர்த்து வேறு புத்தகங்களையும் படிக்கிற ஒரு பையன் அயோக்கியனாக மாறவே மாட்டான். பிரபஞ்சன் எங்கள் திருவண்ணாமலையில் வந்து பேசும்போதெல்லாம் சொல்வார், இலக்கியம் ஒரு மனுஷனை முழு யோகியனாய் மாற்றுமா என்றால் எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், முழு யோகியனா மாற்றுமா என்று எனக்கு தெரியாது, ஆனால் 3/4 யோகியனாய் மாற்றும் என்று சொன்னார். ஆமாம், நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில், அவர் பாண்டிச்சேரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து, எங்கள் அப்பா பேர் முருகேசன், என் பேர் வைத்தியநாதன், வைத்தியலிங்கம். எங்கள் அப்பாவுக்கு தான் நான் பிறந்தேன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடு, பர்த் சர்டிஃபிகேட் கொடு என்று கேட்டால் அதுக்கு 500 ரூபாய் கேட்குறான் சார் என்று சொன்னார். சரி சார், இலக்கியம் படிச்சிருந்தா 250 ரூபாய் கேட்பான் சார் என்று சொன்னார். இலக்கியத்தினுடைய வேலை என்ன என்று நான் கருதுகிறேன் என்றால், அந்த 250 ரூபாய் கூட கேட்காம உங்கள் அப்பா புள்ள நீ தான், அதுக்கு எதுக்குப்பா நான் எனக்கு காசு என்று கொடுக்கிற ஒரு காலம் இருக்குல்ல, அதை நோக்கி நகர்த்துவதற்கு தான் இந்த புத்தக கண்காட்சி எல்லாம் நடக்கிறது. இதை நான் பார்க்கவே மாட்டேன், என் பிள்ளைய கூட்டின்னு வந்து இதுக்கிட்டேயே நிறுத்த மாட்டேன் என்றால் நீங்கள் இன்னும் ஒரு மோசமான சொசைட்டிக்கு இன்னுமே நீங்களும் சேர்ந்து உடந்தையாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது. நம்மளை இலக்கியம் எவ்வளவோ விஷயங்களை மனிதர்களுக்குள்ளே விதைத்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் எப்பொழுதுமே அன்பை நோக்கி நகர்வுகளாக. சுந்தராம் சாமியினுடைய ஒரு அற்புதமான கதை இருக்கு, பிரசாதம் அந்த கதைக்கு பெயர். ஒரு நாள் 40 வருஷம் ஆச்சு அந்த கதை எழுதப்பட்டு. ஒரு நாள் காலையில் ஒரு போலீஸ்காரன் அவங்க வீட்டில் எழுந்திருப்பான். எழுந்திருக்கும் போதே அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு சொல்லுவோம், பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே தெரியுமா? எந்த பொண்ணுக்கு? அவங்க அப்பா. போலீஸ்காரங்க பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க, வீடு எது வாசல் எது, அவன் உலகமே வேறையாக இருக்கும். யோ உன் பொண்ணுக்கு தான்யா, நீ பெத்த பொண்ணுக்கு தான் 7வது பிறந்த நாள். வரும்போது டெய்லி கை வீசின்னு வரையும், அப்படி வராத, ஒரு 50 ரூபாயாச்சும் வாங்கினுவா, கவுன் போட்டு சாயங்காலம் நீலகண்டன் கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை கூட்டணும், கண்டிப்பாக வேண்டாம். போகும்போதே அவன் அந்த உலகத்தை, நாகர்கோவில் இந்த கதை நடக்கிற இடம் பார்ப்பான். அன்னைக்கு பார்த்து இந்த உலகமே திருந்திடும். எவனுமே டபுள்ஸ் போக மாட்டான். எல்லார் வண்டியிலையும் டைனமோ லைட் எரியும், பகல்லே டைனமோ லைட் போட்டு போவான். எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸோடு போவான். எவங்கிட்டையுமே 50 ரூபாய் கேட்கவே முடியாது. பாப்பா, இந்த உலகம் ஒரே ராத்திரியில் திருந்திட்டு இருக்குதேடா, எப்படா நம்ம 50 ரூபாயோட போய் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு 10 மணிக்கு ஒரு டீ கடையில் உட்காந்து நாயர் ஒரு டீ கொடுக்கணும், டீ சாப்பிட்டுனே பார்த்துருப்பான். அப்போலாம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் தெரியுமா? நம்ம எல்லாமே போஸ்ட் பாக்ஸ் போடுவோம். ஒரு போஸ்ட் பாக்ஸ் டீ கடைக்கு முன்னாடி இருக்கும். யாரோ ஒரு ஐயர் ருத்ராட்சம் போட்டுன்னு நல்ல ஒரே ஒரு துண்டு போட்டுன்னு வந்து
ஒரு தபால் எட்டுன்னு வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ்குள்ளே போடுவார். போட்டால் ஏற்கனவே யாரோ ஒரு தபால் போட்டிருப்பாங்க போஸ்ட் பாக்ஸ், உள்ளே போயிருக்காது, அந்த ரங்கத்தில் நிறுத்தும். அவருடைய பொல்லாத காலம் அதை வெளியே எடுத்து இந்த 2 லெட்டரையும் சேர்த்து போடுவார். கரெக்டாக போலீஸ்காரன் போய் அவர் கையை பிடிச்சிக்குவான். உனக்காக தான் மாறு வேஸ்ட்டாங்க உட்காந்துவா. ஐயர் ரொம்ப கேஷ்லாம், ஐயோ நான் தாங்க பண்ணேன். என்ன பண்ணேன்? எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஸ்பெஷல் டியூட்டி என்னங்க போட்டுக்கிறாங்க. இந்த லெட்ரு திருடுறவன் யாருன்னு பிடிக்க சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு கையங்களவுமா உன்னை பிடிச்சிட்டேன். அவன் சொல்லுவான், ஐயோ நான் எங்க லெட்டர் தர்றேன், அதெல்லாம் நீ எஸ்பி ஆஃபீஸ் வந்து பேசிக்கோ, போலீஸ் ஸ்டேஷன் வா. சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணலைங்க, என் லெட்டரை போட போனாங்க. யோ இந்த பேச்சே பேசாத. இப்போ 60 வயசு ஆக போகுது அந்த ஐயருக்கு. இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் திசையே தெரியாதவருக்கு. நான் பல பேர்கிட்ட சொல்லுவேன், தயவுசெய்து நம்ம வாழ்க்கையில் 2 முறையாவது நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். நம்ம அந்த எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ நம்மளை திட்டுவார்ல, அதை வாங்கணும். அப்புறம் 2 அடி அடிச்சா கூட வாங்கிக்கணும். ஒரு தடையாச்சும் கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டணும், ஒரு நாளாச்சும் போய் உள்ளே இருக்கணும் ஜெயிலில். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மாபெரும் அனுபவம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் இல்லாமலேயே ஒரு அனுபவமே இல்லாத நான் அப்படியே வாழ்ந்தேன் சார், நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச கொய்யாக்கா மாதிரி இருந்தேன் சார். எல்லாம் மழை காற்று வெயில் எல்லாம் பட்டு ஒரு பையனை வளர்த்து பாருங்க, பிரமாதமாக வரும். ஒன்று தப்பாகவே ஆகிட மாட்டான். எங்கள் பிஹெச்சி முகத்தில் ஆடல பயப்படுறாரு அவரு. சார் என்ன சார் சொல்கிறீங்கன்னு. ஒன்றும் இல்லை, இப்போ அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வா. போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு ஐயர் கேட்குறாரு. யோ போலீஸ் ஸ்டேஷன் எங்கே? நான் பார்த்ததே இல்லைங்க, நீலகண்டனுக்கு பூஜை செய்யறதோட சரி, இன்னைக்கு நான் அந்த பக்கமாக தான் போகிறேன்னு ஒரு தபாலை போட வந்தேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. 2 பேரும் பேசினே இருப்பாங்க, பயங்கரமாக மிரட்டுவான் அவன். உள்ளே போனால் என்ன ஆகும் தெரியுமான்னு. என்னங்க ஆகும்? புதுசாக வந்துக்கிற எஸ்ஐ போன உடனே எதுவுமே பேச மாட்டேன், புடதிலே 2 போட்டுட்டு அப்புறம் தான் பேசுவார். புடதிலே போடுவார். நான் என்னங்க பண்ணேன்? யோ தபால் திருடிக்கிறையா, இப்படி பேசினே போவாங்க. ஒரு உச்சத்தில் பேசும்போது தகால்னு இந்த போலீஸ்காரனுக்கு சிரிப்பு வந்துடும், சிரிச்சிருவான். இப்படி கேனைனாகிறியா, ஒரு 50 ரூபா கூட கேட்டுருவான். ஒரு 50 ரூபாய்க்காக தான் இவன் இவ்வளோ பேசினான்னு அவன் அப்போ தான் அவனுக்கு புரியும். அவன் புரிஞ்சு அவன் சொல்லுவான், இல்லைங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். அவனுக்கு தைரியம் வந்துடும். இவன் சொல்லுவான், ஐயோ போன உடனே எஸ்ஐ 2 போடுவாரியா, போட்டுங்க, எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா, நீலகண்டனுக்கு பூஜை செஞ்சு வாழற 2 அடி தானங்க வாங்கிக்கிறேன், வாங்க போகலாம். இப்போ போலீஸ்காரனுக்கு ஒன்றுமே புரியாது, இவனை இட்டுன்னு போகிறதா வேணாமா. இட்டுன்னு போகலன்னா இவனுக்கு மான மரியாதை போயிடும். சரி வா அப்படின்னு போவாங்க. இப்போது பிரமாதமாக எழுதியிருப்பா சுந்தரராம் சாமி. என்னென்னா, இவன் கொஞ்சம் தூரம் முன்னாடி போவான், அப்புறம் அவன் கொஞ்சம் தூரம் முன்னாடி போவான். யாரை கூட்டின்னு போகிறாங்கன்னு தெரியாது. அவன் போலீஸ்கார ஐயரை கூட்டின்னு போகிறானா, ஐயர் போலீஸ்காரனை கூட்டின்னு போகிறான்னு தெரியாது. அப்படியே விட்டு போவாங்க. 2 பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நிற்பாங்க. 2 பேரும் நின்ன உடனே போலீஸ்காரன் கூடுவான், ஐயரங்க வா. ஒன்றும் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ போ. இனிமேல் போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் போகிறதுக்கு வேற யார் தான் அனுப்பு, நீ வராத. அவன் ஐயர் அவன் பயங்கர திமிரோட, ஏங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன், நம்ம எஸ்ஐ அவ பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. இவன் சொல்லையோ வயிற்றுல கிளப்பாத போயா. 2 பேரும் பேசும்போது தான் அந்த போலீஸ்கார சொல்ல, ஒன்றும் இல்லையா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள், என் பொண்ணு பிறந்த நாள், என் பொண்டாட்டி போகும்போதே ஒரு 50 ரூபா தேத்தின்னு வர சொன்னான். போயும் மூஞ்சில் போய் நான் மூழ்ச்சேன் பாரு, போயா வயிற்றுல கலப்பாத போ. நண்பர்களே, நான் இதுவரையிலும் சொன்னது ஃபுல்லாக கதை, நம்ம சிரிக்கலாம். ஆனால் ஒரு எழுத்தாளன் இதோடு விட்டுட்டான்னா ஒரு மாஸ்டர் கிடையாது. ஒரு மாஸ்டர் எழுத்தாளன் என்ன யார் தெரியுமா? அந்த ஐயர் வந்து தன்னுடைய பஞ்சக்கச்சத்தை திறந்து பிரித்து ஒரு 100 ரூபாய் எடுத்து போலீஸ்காரன்ட்ட கொடுப்பார். இந்தா உன் பொண்ணுக்கு கவுன் வாங்கி போடு. ஐயோ ரொம்ப நன்றி, சாயங்காலம் என் கோயிலுக்கு எட்டுனுவா, அவள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுறாங்க, ரொம்ப நன்றி சுவாமி. அடுத்த வரி, 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி மறக்காமல் 100 ரூபாய் திருப்பி கொடுத்துரு என்று கதை முடிகிறது. மனிதர்களுடைய ஈரத்தை, அன்பை, பிரியத்தை தொடர்ந்து எழுத்தாளர் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எல்லா எழுத்தாளர்களுமே இதை பற்றி எழுதி கொண்டே இருந்திருக்கிறார்கள். மேலாண்மை பொண்ணுச்சாமியோ கீராஜனாருடைய மின்னல்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் ஒரு டவுன் பஸ்ஸில் எல்லாரும் ஏறுவான்,
ஒரே சண்டை. நீங்கள் தென் மாவட்டங்கள் அதெல்லாம் போயிடுச்சு இப்போ. அதாவது உலகத்தில் மொத்தம் எத்தனை கெட்ட வார்த்தை இருக்குதுன்னு அங்கே போனீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தனும் டிசைனாக ஒரு டசன் கெட்ட வார்த்தை பேசுவான் பஸ்ஸில் ஏற்றனா. ஒன்றும் இல்லை, பக்கத்தில் உட்கார்றவன் மேலே அவ்வளோ கெட்ட வார்த்தை. எல்லாம் ஏறி அப்படி ஜாலியாக ஒரே சண்டை சச்சரவு. ஒரு பொண்ணு நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பாள், அவளுக்கு யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க பக்கத்தில் உட்கார்றதுக்கு. டக்குன்னு அவளுக்கு பிரசவ வலி வந்துடும். பஸ்ஸு நிறுத்திடுவான், ஒரு புளியமார் தடியில் டிரைவர் நிறுத்திடுவான். பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் கீழே இறங்கிடுவாங்க. இறங்கி போனால் ஒரு 2 பேர் வேட்டி அவுத்துருவான். அப்படி திறக்கட்டும். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் குழந்தை பிறந்துடும் பொண்ணுக்கு. குழந்தை பிறந்தோடனே அது வரல எல்லாரும் எழுச்சி பவ்யமாக இருப்பான். வேட்டி அவுத்து கொடுப்பான், ஒருத்தன் ஓடி போய் தண்ணி எடுத்து. எல்லா மனிதர்களும் ஈரமுள்ள மனிதர்களாக மாறி விடுவார்கள். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுனவங்களா, இவ்வளோ சண்டை போட்டவங்களா, இவங்க எல்லாம் வேற மனுஷனாக மாறி உற்சாகமாக, அன்பாக, பிரியமாக மாறி விடுவார்கள். கண்டக்டர் ஒரு விசில் கொடுப்பாரு. எல்லாம் மறுபடியும் ஏறி மேலே பஸ்ஸில் ஓடி வருவான். ஏறி வந்தோடனே ஒருத்தன் பார்த்து சொல்லுவாங்க, உட்கால ஓடி நான் உட்காந்து இடண்டா தின்னுவான். அதே மறுபடியும் கெட்ட வார்த்தை ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா, மனிதர்கள் தங்கள் இயல்பில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது கெட்ட வார்த்தை பேசலாம், எப்பொழுது வேணுமோ அப்போ சக மனுஷனை அனுமதிக்க மாட்டான், எப்பொழுது வேண்டுமோ அப்போ ஈரம் கசிக்கிற மனிதனாக மாறுகிறார். இவ்வளோதான், இதுதான் சார் லிட்ரேச்சர். முடிச்சுட்டான். இன்னும் ஒரு கதை சொல்லி முடிக்கிட்டான். இன்னும் ஒரே ஒரு கதை. ரைட், இதுதான் இந்த என்னுடைய தோழர் லக்ஷ்மண பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கார். கதை என்னன்னா, ஐஸ் விற்கிறவனை இப்போ யாரையா பார்த்துக்கிறீங்களா? சமீபத்தில் இதெல்லாம் ஒரு கிராமத்துக்கு 4 பேரையாச்சும் நம்ம பார்ப்போம் ஐஸ் விற்கிறவன். இல்லை, ஏன் இல்லை, தேவாங்க எடுத்துன்னு வரவனை பார்த்துக்கிறீங்களா? குழந்தைய கொடுத்து தோஷம் கழிப்போம். இவர்கள் எல்லாம் இல்லாத நம்முடைய தெருக்கள் சுடுகாடுகள் மாதிரி மாறிச்சு. ஒரு ஐஸ் விற்கிறவனுக்கு மொத்தம் 7 பொண்ணு. 7வது பொண்ணு பேர் என்ன தெரியுமா? வேண்டாம், ஸ்டாப், எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு வேண்டான்னு பேர் வச்சுக்கிறான். போய் ஒரு நாள் ஐஸ் விற்கிறதுக்கு லீவ் போட்டு இடுக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போய், நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, மனுஷன் தோல்வி அடைஞ்சிட்டான்னா கடவுள்கிட்ட டைரெக்டாக பேசுவான். ஐயருக்கு ஈரு யாருமே போய் வேணாம். ஏன் பிள்ளையார, நானும் 108 தேங்காய் உடைக்கிறேன், இன்னும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா என்னதான் நினச்சினுக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கமே வரமாட்டான்னு மெத்துவான். அந்த மாதிரி போய் இடுக்கன்பில்ல அந்த மாரியம்மன்ட்ட போய் இவன் பேசுவான். என்ன உனக்கு பண்ண, நான் 7 பொம்பளை பிள்ளையா கொடுக்குறேன், இது அடுத்தது ஆம்பளை பிள்ளைன்னு 7வது கொண்டுட்டேன், ஐஸ் வித்து 7 பிள்ளை எப்படி காப்பாற்றுது? நான் எல்லாம் பேசிட்டு துக்கம்லாம் சாமிகிட்ட மாற்றி கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவான். அங்கேருந்து சாத்தூருக்கு பஸ் ஏறுவான். பஸ்ஸில் நான் முதல் முறையாக லக்ஷ்மண பெருமாள் எழுதி தான் படிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் துண்டு போட்டு கச்சி போட்டு இடம் பிடிப்பாங்கல்ல, அந்த பஸ்ஸில் ஒரு பொம்பளை குழந்தைய போட்டு இடம் பிடிக்கும். வழியிலேருந்து வெளி ஜன்னல்லேருந்து ஒரு குழந்தைய தூக்கி போடும். இவன் அள்ளிடுவான், பக்கத்தில் உட்காந்துக்கிறவன். என்னம்மான்வான், என் குழந்தை அங்கே இருக்கட்டும், அந்தாண்ட நான் இடம் பிடிச்சிக்கிறேன்னு. சரின்னு இவன் குழந்தைய தூக்கி பார்ப்பான். அதுவும் பொம்பளை குழந்தை. என்னடா இப்படி கிடைக்கிற குழந்தையும் பொம்பளை குழந்தையா கிடைக்குன்னு பத்திரமா வச்சுன்னு உட்காந்துப்பான். இப்போ அண்ணாண்ட அந்த அம்மா வரணும் இல்லை, வரவே இல்லை. பஸ்ஸு புறப்பட போது கண்டக்டர் விசில் அடிக்கிறாரு, யாருமே வரல. இவன் குழந்தைய தூக்கினேன், ஏமா குழந்தை யாருமா, குழந்தை யாருமே காணாம். உடனே ஒரு பொம்பளை சொல்லுது, புரியலையா உனக்கு? புரியல பாட்டு. இருக்கக்கூடிய மாரியம்மாவே அவ குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்றன்னு பார்க்கலான்னு உன்னை சோதிக்கிறாடா. புரியலையா அவரு? பாட்டி பேசாம போயிடு பாட்டி. அவன் மறுபடியும் எடுத்துன்னு போய் இருக்கக்கூடிய மாரியம்மட்ட வச்சு, இவ்வளோ விளையாட்டு விளையாடுற, ஒரு ஐஸ் விற்கிறவன்ட்டு அவன் உயரத்தை காமிப்ப, நான் என் துயரத்திலையும் பாவமாக வந்துக்கிறேன். ஒரு குழந்தைய குடிச்சு விளையாடுற, ஒரு ஈவிரக்கம் இல்லையா அவனுக்கு? எல்லாம் பேச ஒன்றும் நடக்கலை. குழந்தைய அங்கேயே விட்டுட்டு மறுபடியும் பஸ் ஏறிடலான்னு வரான். திரும்பி பார்த்தா ஒரு 4 நாய் ஓடுது. பதைச்சிட்றான். போய் குழந்தைய தூக்கின்னு என்ன ஆனாலும் ஆகட்டும், கடைசி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே கதவை தட்டுறான். பொண்டாட்டி கதவை திறக்கிறான். பார்க்குறா, ஒரு பெண் குழந்தையோடு நின்றுறான். அந்த காட்சி யோசித்து பாருங்க. ஏற்கனவே 7 பொம்பளை குழந்தைங்க தூக்கினுக்குது வீட்டில். ஆமாம், அவன் பொண்டாட்டி பார்க்குறா, என்ன ஒன்றும் இல்லை,
இருக்கன்குடி மாரியம்மட்ட போய் வேண்டின்னு வந்தேன். யாரோ ஒரு பொம்பளை குழந்தைய கொடுத்துச்சு, திரும்பி வர்றதுக்குள்ளே போயிடுச்சு. நானும் என்னென்னவோ பண்ணேன், என்னை மன்னிச்சிடு. ஒரு எழுத்தாளன் என்ற மனிதர்களுக்கு எவ்வளவோ நம்பிக்கையை ஊட்டுகிறான் என்பதற்கு இந்த கதை தான் மிகச்சிறந்த கதை. அந்த அம்மா அந்த குழந்தைய வாங்கிக்கிறா, கொடு. வாங்கி அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்து சொல்கிறேன், ஐயோ இன்னும் 10 குழந்தைய தூக்கணும், நான் வளர்க்குறேன். நம்ம இருக்கக்கூடிய மாரியாத்தா நமக்கு கையையும் காலையும் நல்லபடியாக கொடுத்துக்கிறாயா. என்ன 7 குழந்தையோட 8வது குழந்தைய ராசாத்திய நான் வளர்த்து எடுக்கிறேன் என்று சொல்கிறார். நண்பர்களே, எழுத்தாளர்கள் இந்த நம்பிக்கையை மனிதர்களுக்கு உருவாக்குகிறார்கள். ஐயோ நீ இவ்வளோ வறுமையில் இருக்கிறியே, இவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறியே, ஒருபோதும் இல்லை. நான் என்னுடைய உரையின் துவக்கத்தில் சொன்னது மாதிரி, எழுத்தாளன் எப்பொழுதும் ஐஸ் விற்கிறவனின் பக்கத்தில் இருப்பான், பிட்பாக்கெட் அடிக்கிறவனின் பக்கத்தில் இருப்பான், பாலியல் தொழிலாளியின் பக்கத்தில் இருப்பான். எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் சேருக்கு இந்த பக்கம் உட்கார்ந்த தோல்வி அடைந்த மனிதர்களின் பக்கமாக இருப்பான். இங்கு இருக்கிற எல்லா புத்தகங்களும் தோல்வி அடைந்த மனிதர்களுக்காக மட்டுமே இருக்கிறது. அதனால் நண்பர்களே, நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தோல்வி அடைந்தவர்கள் தான். சக்சஸ்ஃபுல் லைஃப் என்று இந்த உலகத்தில் யாருக்கு இருக்குதுன்னு தெரியல, நமக்கு இல்லை. ஆனால் நாம் இந்த பணம் சம்பாதிப்பது எப்படி, அதிகாரத்துக்கு போவது எப்படின்னு புஸ்தகம் படித்து சத்தியமாக இதுவரை அவனும் பணம் சம்பாதிக்கவே முடியாது. அந்த புஸ்தகம் எழுதுனவன் அப்படியே கோட்டீஸ்வரன் ஆகிருக்கலாம், நாம் அப்படி போகவே முடியாது. நம்முடைய 2 கைகளும் 2 கால்களும் நமக்கு நன்றாக இருக்கிற வரையிலும் அந்த 7வது குழந்தையை வளர்க்கிற அந்த ஐஸ் வண்டிக்காரனின் மனைவியை விட நாம் இன்னும் கீழே இல்லை. நாம் இன்னும் உக்கிரமானவர்கள், நாம் இன்னும் ரௌத்திரமானவர்கள். ஆனால் இந்த பெரிய நம்பிக்கையை இந்த புத்தக கண்காட்சி, இந்த மாவட்ட நிர்வாகம், உங்களுக்கு புதிதாக வந்திருக்கிற கலெக்டர் எல்லோரும் சேர்ந்து ஒரு மகத்தான நம்பிக்கையை தருகிறார்கள். இந்த நம்பிக்கைக்கு நாம் ஏதாவது ஒன்றை திருப்பி அவர்களுக்கு தர வேண்டியிருக்கிறது. அது ஒன்றுமே இல்லை. நாளைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது இந்த மவுத் டாக் என்று சொல்லுவோம். இன்றைக்கு பேசின, இன்றைக்கு கேட்ட விஷயங்களை பக்கத்து வீடோடு, உங்கள் குழந்தைகளோடு, உங்கள் உறவினர்களோடு, உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸோடு, உங்கள் அரசு அலுவலர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பகிர்தல் ஒரு அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் மர பொந்திடை வைத்தேன் என்று மகாகவி பாரதி எழுதுகிறார். வெந்து தணிந்தது காடு என்று ஒரே ஒரு சின்ன பொறிதான், ஆனால் ஒரு காட்டையே வேக வைக்கிற அளவுக்கு அது பரவும். அப்படி பரவி இந்த ஊர், இந்த திருப்பத்தூர் என்பது ஒரு மகத்தான மனிதர்களால் நிறையக்கூடிய ஊராக மாற வேண்டும் என்று வாழ்த்தி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.